நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் யாரையோ தேடிக்கிட்டு ஒரு பாருக்கு வந்திருக்காங்க. கூடவே சித்து நம்ம ஹீரோயின் செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. பக்கத்துல இருந்து ஒரு பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி இடிச்சு விட்டுறா. அதனால நம்ம ஹீரோயின் கீழே விழ வர கரெக்டான நேரத்துக்கு நம்ம ஹீரோ வந்து லபாக்குன்னு நம்ம ஹீரோயினை பிடிச்சிக்க. அவ்வளவுதான், ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்க. ஹீரோயின் யாரா இவன் அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோவே பார்த்துட்டு இருக்க. ஹீரோ டக்குன்னு நம்ம ஹீரோயினே பார்த்துட்டு இருந்தவரை ஹீரோயினை தூக்கி வச்சுட்டு ஹீரோயினுடைய காது கிட்ட வரா. நம்ம ஹீரோயின் என்னடா இவன் என்னடா பண்ண வரான், கிஸ் கொடுக்க வரானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சா. டக்குன்னு நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து இந்த மாதிரி உங்க வெயிட்ட கொஞ்சம் வந்துட்டு லாஸ் பண்ணா நல்லா இருக்கும், ரொம்ப குண்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் கடுப்பாய் ஆக்சுவலி பொண்ணுங்களுக்குனாலே குண்டா இருக்கீங்கன்னு சொன்னாங்களே கூவும் ஒரு மலையா அந்த மாதிரி நம்ம ஹீரோயின் அங்க வந்து போப்பாக்க ஒருவேளை நம்ம தேடி வந்த ஆள் இவனா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு கூடவே சேர்த்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் தெரியுது நம்ம ஹீரோயின் தேடி வந்த ஆளு வேற யாரும் கிடையாது, ஹீரோ தான். ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு யாரோ ஒருத்தவங்க டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஹீரோவுடைய டையை வந்துட்டு எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு காசு கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் நம்ம ஹீரோவுடைய டைய ஆட்டையை போடுறதுக்காக ஹீரோவுடைய டையவே தடவி பார்த்துட்டு இருக்க. ஹீரோ ஆமா நீங்க யாரு அப்படின்னு மாதிரி கேட்க ஹீரோயின் வந்துட்டு நான் வந்து ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ ஒரு தாத்தா இருப்பாரு, அந்த தாத்தாவுடைய தொலைஞ்சு போன பேத்தி அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே கண்டிப்பா அந்த பேத்தி நீயா இருக்க முடியாதுன்னு சொல்ல ஹீரோயின் இல்ல அது நான் தான் சொல்ல. ஒரு கடத்துக்கு மேல நம்ம ஹீரோயின் ஆமாப்பா அந்த பேத்தி நான் கிடையாது, நான் ஒரு ஆக்டர்ஸ், எனக்கு வந்துட்டு பெய்ட் ப்ரோமோ வந்துட்டு இது கொடுத்துருந்தாங்க ஒரு டாஸ்க் மாதிரி, உன்னுடைய வந்துட்டு டையை திருடிட்டு வந்தா எனக்கு காசு தருவாங்க, தயவு செஞ்சு அந்த டையை கூட என்ன ஒரு 4000 ரூபாய் இருக்குமா உனக்கு நான் 5000 ரூபாய் ரவுண்டா தரேன் அந்த டையை கூட அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு கடுப்பாயிடுது. டக்குன்னு நம்ம ஹீரோனி இன்டர்வியூல ஃபெயில் ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போவ. அப்பதான் தெரிய வருது ஹீரோயின் ஒரு பெய்ட் ஆக்டர்ஸ் தான். நம்ம ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்க் கொடுத்தாங்கன்னா அந்த டாஸ்க் பண்ணி முடிச்சாங்கன்னா காசும் வாங்குவாங்க போல இருக்கு. அப்படி நம்ம ஹீரோயினுக்கு வேலையை வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணதே நம்ம ஹீரோ தான். அதாவது நம்ம ஹீரோ தான் என்னுடைய டையை நீ திருடணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லியிருக்காரு. பத்தாதுக்கு நம்ம ஹீரோயினை ஒரு பெரிய வந்துட்டு கம்பெனியோட சிஇஓ உடைய தாத்தாவுடைய பேத்தியா நடிக்கவும் நம்ம ஹீரோ தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காரு போல இருக்கு. ஆனா நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்டே ஆமாமா அந்த கம்பெனியோடைய தாத்தா பேத்தி நான் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வளர்னதுனால ஹீரோ கடுப்பாயி நீ இன்டர்வியூல ஃபெயில் ஆயிட்ட அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு கடுப்பாய் வெளியே வராங்க. தேவையில்லாம இன்டர்வியூல வந்துட்டு இன்டர்வியூக்காரங்கிட்டே அவங்ககிட்ட இந்த மாதிரி புலம்பிட்டமேன்னு சொல்லிட்டு வர இப்ப ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டர்ஸும் கூட ஆக்சுவலி அவங்கள பத்தி யாருக்குமே பெருசா தெரியாது, இந்த சைட் ஆக்டர்ஸ் மாதிரி அவங்களுடைய வேலையை அவங்க பாக்குறாங்க. பத்தாவதுக்கு ஹீரோயினுக்கு ஒரு நோய்வாய்ப்பட்ட பாட்டியும் இருக்காங்க, கூடவே வந்துட்டு ஒரு விளங்காத பாய் ஃப்ரெண்டும் இருக்கான். பாட்டியோடைய வீட்டை அடமான வச்சு அந்த வீட்டுடைய லோனை கூட வந்துட்டு அவன் கட்ட மாட்டான்னா ஹீரோயின் பாவம் வந்துட்டு சைட் ஆக்டர்ஸ் இல்லையா அவங்களால வந்துட்டு வீட்டை வந்துட்டு மீட்கவும் முடியல. ஸோ பாட்டியுடைய ஹோட்டல் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸையும் பார்க்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோயின் ஒரு நாள் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க ரோட்ல. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வராப்ல கை நிறைய காசோட நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு கொடையோட வராப்ல ஹீரோயின் ஹீரோவே பார்த்துக்கிட்டே ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு உன்னை நான் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன், அந்த தாத்தாவுடைய பேத்தியா நீ தான் இதுக்கப்புறம் நடிக்க போற, இந்த அதுக்கான வந்துட்டு ஜஸ்ட் ஒரு குட்டி பேமெண்ட் தான் இது, தாத்தாவுடைய பேத்தியை நீ வந்துட்டு நல்லா நடிச்சிட்டேன்னா உனக்கு போக போக நான் நிறைய காசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே கையில இருக்க கொடையும் கொடுத்து இந்த கொடையை வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு ஒன்னும் புரியவே இல்லை. என்னடா இவனே வந்தான் நம்ம வந்துட்டு இன்டர்வியூல ஃபெயில் ஆயிட்டேன்னு சொன்னா இப்ப என்ன நம்ம பாஸ் ஆயிட்டேன்னு சொல்றான். சரி ஓகே எப்படியோ காசு கிடைக்குது நம்ம நடிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே ஒத்துக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த பெரிய கம்பெனியோடைய சிஇஓ அதாவது நம்ம ஹீரோயின் நடிக்க போற அந்த வந்துட்டு பேத்தியா நடிக்க போறாங்க இல்லையா அந்த பொண்ணுடைய ஒரிஜினல் தாத்தாவை தான் காமிக்கிறாங்க. இவர் நம்ம தாத்தானே கூப்பிட்டுக்கலாம். சோ இந்த தாத்தா வந்துட்டு என்னுடைய தொலைஞ்சு போன பேத்தி சின்ன வயசுல அவளை வந்துட்டு இன்னைக்கு எல்லார்கிட்டையும் உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் இருக்காப்ல. ஹீரோயின் அந்த இடத்துல செம்ம கான்பிடன்ஸா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எடுத்து பொண்ணு மாதிரியே நடந்து வர ஹீரோயினை இந்த மாதிரி ட்ரெஸ்ல நம்ம ஹீரோ பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறான். நேத்து பார்ல பார்த்தா பொண்ணா இது இம்புட்டு அழகா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்க. ஹீரோ கண்ணு வச்ச நேரமா என்னன்னு தெரியல டக்குன்னு நம்ம ஹீரோயின் கால் வலிக்கு ஹீரோ கிட்டே விழ வர அவ்வளவுதான். முதல் டைமே நம்ம ஹீரோ காப்பாத்தினாரு, ரெண்டாவது டைமும் ஹீரோ தானே காப்பாத்தணும், ரெண்டாவது டைமும் நம்ம ஹீரோ தான் காப்பாத்துறாப்ல. டக்குன்னு நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு ஒன்னும் இல்ல கால் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோடைய கையை பிடிச்சிக்கிட்டே தாத்தா பக்கத்துல வர தாத்தா உடனே எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். சின்ன வயசுல என்னுடைய பேத்தி வந்துட்டு தொலைஞ்சு போயிட்டா, இப்ப எனக்கு என்னோட பேத்தி கிடைச்சதுனால என் பேத்தியை நான் கல்யாண குளத்துல பார்க்க விரும்புறேன், அந்த கல்யாண பையன் வேற யாரும் கிடையாது, என் பேத்தியை கல்யாணம் பண்ணிக்க போறவன் ஹீரோ தான் அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு இந்த விஷயம் ஷாக்கா இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு தாத்தாவுடைய பேத்தியா தான் நடிக்க சொல்லியிருப்பாரு, கல்யாண விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாரு. இதனால நம்ம ஹீரோயின் கடுப்பாய் ஹீரோ பார்க்க தாத்தா வேற ஹீரோயினுடைய கையை பிடிச்சி ஹீரோ கிட்ட கொடுத்து நீதான்பா என் பேத்தியை கண் கலங்காம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோ ஓகே தாத்தான்னு சொல்ல ஹீரோயினுக்கா இங்க சம்மக்கவும் வருது. இப்போ உடனே பார்ட்டியெல்லாம் வந்துட்டு முடிஞ்சிட்டு இருக்க நேரத்துல அப்பதான் காமிக்கிறாங்க அந்த பார்ட்டியில போட்டோகிராஃபரா ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டும் இருக்கான். அவனும் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கான். இவன் நடுவுல வந்து ஒண்ணுமே சொல்லவே இல்லை, ஏன்னு தெரியல, அதெல்லாம் அப்புறமா உங்களுக்கே தெரிய வரும். இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோ வெளியே கூட்டிட்டு வந்தேன், ஏடா பேத்தியா நடிக்க தானே என்ன கூட்டிட்டு வந்தேன், தாத்தா என்ன உன்னை கல்யாணம் பண்ண சொல்றாரு, அதெல்லாம் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட செமையா
சண்டை போட்டுட்டு அங்க இருந்து போறாங்க பாருங்க. அப்பதான் ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் நின்னுட்டு இருக்கான். ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோயினை பார்த்து என்னமா நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க போல இருக்கு, உன்னுடைய சீக்கிரட்டை நான் வெளியெல்லாம் சொல்ல மாட்டேன், நீ ஒன்னும் கவலைப்படாதன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல. நம்ம நடிக்க வந்த விஷயம் இவனுக்கு எப்படா தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஷாக் ஆவ. பத்தாதுக்கு இவன் நம்ம ஹீரோயின் கிட்ட நீ நடிச்சுதான் ஆகணும் அவர் சொல்ற மாதிரி, அப்படி மட்டும் நீ நடிக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நீ நானும் வந்துட்டு ஒன்னா ஊர் சுத்தின போட்டோஸ்லாம் என்கிட்ட இருக்கு, இதை கொண்டு போய் நான் ஹீரோ கிட்ட காமிச்சேன்னு வச்சுக்கோங்க, ஹீரோவே உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு சொல்ல ஹீரோயின் கடுப்பாவறாங்க. ஏண்டா நான் நடிக்க வந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும், பத்தாதுக்கு வந்துட்டு நீ போயிட்டு ஹீரோவை போயிட்டு கல்யாணம் பண்ணிக்க சொல்ற, நீ என்ன பைத்தியமாடா, ஒழுங்கா அந்த போட்டோஸ் எல்லாம் கூடுறான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ நடுவுல பூந்து சோ உடனே வந்துட்டு அந்த போட்டோஸ் எல்லாம் வாங்கிட்டு என்ன ஊர் சுத்துற போட்டோ தானே, இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த போட்டோஸ் எல்லாம் கிழிச்சு போட, ஓ நீ தான் வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க போற பையன் இல்ல, ஆக்சுவலி வந்துட்டு இவ என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் தான், அதாவது இவளை வந்துட்டு உன்னுடைய இடத்துக்கு நான் வந்துட்டு அனுப்பிச்சதே நடிக்கிறதுக்கு உன்னுடைய அசிஸ்டன்டோடைய வந்துட்டு பொறுப்புல தான், பிகாஸ் ஏன்னா ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் தான் வந்துட்டு பொண்ணுங்களை தேடிட்டு இருந்திருப்பான் ஹீரோ நடிக்கிறதுக்காக அந்த ஃபேக்கான பேத்திய நடிக்க. அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கே தெரியாது இவன் தான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை அனுப்பிச்சு வச்சிருக்கானு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த விஷயத்தை ஹீரோ கிட்ட கேட்கறாங்க, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் பத்தி தெரியுமான்னு கேட்க ஹீரோ எனக்கு டைரக்டா தெரியாது, என்னுடைய அசிஸ்டன்ட் தான் தெரியும், என்னோட அசிஸ்டன்ட் கிட்ட உன்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் வந்துட்டு நடிக்க அனுப்பிச்சிருக்கான்னு சொல்ல ஹீரோயின் இந்த விஷயத்தை கேட்டும் கடுப்பாய் நம்ம ஹீரோ பிடிச்சி திட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு அவங்க பாட்டி இருக்காங்க இல்லையா, போயிட்டு பாட்டியை பார்க்கலான்னு போவ ஹீரோயினுக்கு கால் வருது. அதாவது ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டு லோன் வாங்கி வச்சிருக்கான் இல்லையா, லோனை கட்டவே இல்லை, அதனால வீட்டை ஜப்தி பண்ண போறேன்னு சொல்லிட்டு பேங்க்காரங்க எல்லாம் கால் பண்ண ஹீரோயின் கடுப்பாயிடுறாங்க. உடனே அவங்க பாய் ஃப்ரெண்டை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவன் கிட்ட போனா அவன் இருக்கிற ஸ்டுடியோல அவன் ஒரு போட்டோகிராஃபர் போல இருக்கு. சோ அவன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற ஸ்டுடியோவே ஏதோ வீடு மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு. அங்கே நல்லா சரக்கடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிற திங்ஸ் எல்லாம் அங்க இங்கன்னு போட்டுட்டு கேவலமான ஒரு வந்துட்டு பாத்தீங்கன்னா இடத்தை தான் வந்துட்டு அவன் உருவாக்கி வச்சிருக்கான் அவனோட இடத்துல. ஹீரோயின் கடுப்பாயி லோனு கட்டுறியா இல்லையாடா, வீட்டை ஜப்தி பண்ண போறாங்களான்னு சொல்ல அவன் கடுப்பாயி என்னாலாம் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டே தப்பா நடக்க ட்ரை பண்ணா. ஹீரோயினும் விடுறான்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ண கரெக்டான நேரத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறாப்ல. அதாவது நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோடைய அசிஸ்டன்ட் தானே, அதாவது இந்த பாய் ஃப்ரெண்ட் மூலமா ஹீரோயினை அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. இவனுக்கு வந்துட்டு ஹீரோயின் ஃபேக்கான அந்த பேத்தின்றது தெரியும்ன்றனால இவனை ஆஃப் பண்ணலாமே நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இப்போ உடனே அவனை அடிச்சு போட்டு நம்ம ஹீரோயினை அங்க இருந்து காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வர ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வீடு வேற ஜப்தியில போக போது பத்தாதுக்கு வந்துட்டு இப்ப கையில காசு வேற இல்ல, பாட்டியுடைய ஹாஸ்பிட்டல் பில்லும் கட்டுறதுக்கு காசு இல்லையேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து நம்ம ஹீரோயின் அழுதுட்டு இருக்க. மறுபடியும் நம்ம ஹீரோ ஒரு கொடையை எடுத்துட்டு வராப்ல. வெளியே செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஹீரோயின் கிட்ட எங்க பாரு பாட்டியை நான் வந்துட்டு நல்ல ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு நான் சேர்த்து வச்சேன், பத்தாதுக்கு உன்னோட எல்லா வந்துட்டு விஷயத்தையும் நான் சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஹீரோயினுக்கு கர்ச்சீஃபை கொடுத்து கண்ணை துடைக்க சொல்ல ஹீரோயினுக்கு ஓரளவுக்கு ஹீரோ மேல நம்பிக்கை வந்துருச்சு. பிகாஸ் என்ன தன்னுடைய கற்பையே நம்ம ஹீரோ காப்பாத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நீ சொல்ற மாதிரி நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கூட ஃபர்ஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி ஒன்று போடுறாங்க. அதாவது என்னன்னா நான் உன்னுடைய ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்டா நடிக்கணும் அப்படின்னா வந்துட்டு நீ என்ன டச் எல்லாம் எதுவும் பண்ணவே கூடாது, கிஸ் பண்ணக்கூடாது, டச் பண்ணக்கூடாதுன்னு ஏகப்பட்ட வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போட நம்ம ஹீரோ நீ கொடுக்குற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்துக்குமே எனக்கு ஓகே, 3 மாசத்துக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு தாத்தா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அதுக்குள்ளே நான் வந்துட்டு தாத்தாவுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஜப்தி பண்ணிப்பேன்னு சொல்ல ஹீரோனுக்கு இப்பதான் புரிய வருது ஆக்சுவலி ஹீரோக்கும் தாத்தாவுக்கும் என்ன விஷயம்ன்றது தெரியல, என்ன ரிலேஷன்ஷிப்னு. அதாவது தாத்தாவுடைய பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் நம்ம, அதாவது தாத்தாவுடைய பணம்லாம் இப்ப நம்ம ஹீரோயினுடைய பேருக்கு தானே போவோம், அதாவது ஃபேக்கான பேத்தி உண்மையான பேத்தியா இருந்தா உண்மையான பேத்திக்கு தானே போவோம். அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் இருக்கிறதுனால ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த மொத்த சொத்தும் நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஆட்டை போட பாக்குறாமல இருக்கு, ஏன்றது தெரிய வரல. சோ இப்ப நம்ம ஹீரோயினும் சரி ஓகே நீ மொத்த சொத்தையும் ஆட்டையை போட்டுரு, ஆனா எனக்கு கொஞ்சம் காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினும் நம்ம ஹீரோ கிட்ட கான்ட்ராக்டையும் போட்டுக்கிட்டு 2 பேருமே பிளான் குள்ள போறாங்க. அதாவது 2 பேருமே சேர்ந்து தாத்தாவை பார்க்கலான்னு போவேன். அந்த இடத்துல வந்துட்டு ஷீன்ற ஒரு பொண்ணு வரா. இந்த பொண்ணுடைய பேரு ஷீனான்னு வச்சுக்கலாம், ஷீனு கூப்பிட ஒரு மாதிரியா இருக்கு. இந்த ஷீனா பொண்ணு யாருன்னா நம்ம ஹீரோயினுடைய கசின் சிஸ்டர் தான். பத்தாதுக்கு நம்ம ஹீரோவுடைய ஸ்வீட் வந்துட்டு சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஹார்ட் வேற. ஹீரோக்கு இந்த பொண்ணை பிடிக்காது, ஆனா இந்த பொண்ணுக்கு ஹீரோ பிடிக்கும்ன்றனால வளைச்சு நம்ம ஹீரோ வந்துட்டு ரொமான்ஸ் பண்றதா இந்த டிராமால இவளுக்கு வேலையாவே போவோம். ஹீரோவை ஹீரோயின் கிட்ட இருந்து கூட்டிட்டு போவேன். ஹீரோயினுக்கு லைட்டா ஒரு மாதிரியா இருக்கு. சோ இப்ப டக்குன்னு போயிட்டு தாத்தா முன்னாடி உட்கார என்னோட ஃபேமிலியே இப்பதான்ப்பா ஃபுல்லான மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சந்தோஷப்படும். இப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு புரிஞ்சுக்கிறாங்க இந்த ஷீனாவுக்கு நம்ம ஹீரோ கிட்ட பேசினா பிடிக்கல போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட எனக்கு கொஞ்சம் வந்துட்டு சாப்பாடு எடுத்து வையேன்னு சொல்ல ஹீரோவுமே சாப்பாடு எடுத்து வைக்கிறான். ஹீரோயினும் நம்ம ஹீரோ ஒரு சூப்பரான லவி டபிள் கப்பிள் மாதிரி தாத்தா முன்னாடி நடிக்க ஆரம்பிக்க. ஆனா அங்க ஷீனாவுக்கா வயிறு பத்திக்கிட்டு எரியுது. டக்குன்னு ஷீனா தாத்தா கிட்ட இவன் தான் தொலைஞ்சு போன உங்க பேத்தின்றதை நம்ம எப்படி தாத்தா நம்புறது, சோ அதனால நம்ம வந்துட்டு ஒரு டெஸ்ட் மாதிரி ஒண்ணு வச்சு பார்ப்போமா. நானும் அதுக்கப்புறமா ஹீரோயினும் சின்ன வயசுல விளையாடக்குள்ள இந்த மாதிரி வந்துட்டு தோள்பட்டையில வந்துட்டு அவளை நான் கீறிட்டேன், ஒரு மிகப்பெரிய வந்துட்டு தழும்பு ஒன்று ஏற்பட்டுருச்சு, அந்த தழும்பு இப்ப இருக்கான்னு நான் செக் பண்ணணும், அப்படி மட்டும் இருந்துச்சுன்னா தான் கண்டிப்பா உங்களுடைய சின்ன வயசுல தொலைஞ்சு போன
பேத்தி இல்லனா இவ ஃபேக் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஷீனா சொல்ல ஹீரோக்கு கண்ணு மொழிங்க எல்லாம் பிதுங்குது. டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன தாத்தா இவ இப்படி சந்தேகப்படுறா, நான் இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போறேன், கொஞ்சம் கூட ரெஸ்பெக்டே இல்லாத பொண்ணு மாதிரி இருக்காளேன்னு சொல்லிட்டு ஹீரோ கொஞ்சம் கண்ணு மொழி எல்லாம் பிதுங்கி போய் ஹீரோயினை கூட்டிட்டு போலான்னு பாக்க ஆனா இவ ஷீனா விட மாதிரி இல்ல. நம்ம ஹீரோயினையே நில்றீன்னு சொல்ல ஹீரோயினுமே அந்த இடத்த விட்டு நகர மாட்டேன்ட்டாங்க. ஹீரோ வந்து தொலைடி இல்லைன்னா நம்ம மாட்டிக்க போறோம்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி இழுக்க ஹீரோயின் நின்னுகிட்டே இருக்க ஷீனாவும் வந்து டக்குன்னு ஹீரோயினுடைய ட்ரெஸ் நகர்த்திட்டு பார்க்க அந்த இடத்துல ஒரு தழும்புமே இருக்கு. ஹீரோவே இது எதிர்பார்க்காதது. ஆனா ஹீரோயின் எப்படி டக்குன்னு இந்த விஷயத்த பண்ணாங்கன்றது தெரிய வரல. உடனே ஷீனாவை தான் பிடிச்சி தாத்தா திட்டாங்க. அறிவே இல்லையா, இப்படிதான் வந்துட்டு மத்தவங்க எல்லாம் வேலைக்காரங்களாம் இருக்கிறது முன்னாடி என் பேத்தியோடைய துணி நகர்த்தி பாப்பியான்னு சொல்லிட்டு ஷீனாவை பிடிச்சி திட்ட ஷீனா ஐயோ தாத்தா அது இல்ல தாத்தா இது இல்ல தாத்தான்னு சொல்லிட்டு அங்க திட்டு வாங்கிட்டு இருக்க. ஹீரோவும் நீ ஓகே தானே சொல்லும் அப்படின்னு சொல்ல தாத்தா கண்கொள்ளா காட்சியா இருக்கு, இந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டு ஒரு நல்ல பையன் கையில கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு தாத்தா நம்ம ஹீரோ நினைச்சு சந்தோஷப்பட ஷீனா அங்க நல்ல தாத்தா கிட்ட திட்டு வாங்கிட்டு கார் பார்க்கிங்க்கு வந்தா ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் நின்னுட்டு இருக்கான். அவன் நம்ம ஷீனா கிட்ட நம்ம 2 பேருமே கோஆபரேஷன் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை கேட்க இங்க நம்ம ஹீரோயின் வெளியே வந்து ஹீரோ கிட்ட நான் நல்லா ஆக்ட் பண்ணல, ஒழுங்கா வந்துட்டு எனக்கு கொஞ்சம் காசு கொடு அப்படின்னு சொல்ல ஹீரோ கடுப்பாயிடா. ஏமா இதெல்லாம் ஒரு ஆக்டிங்கா, இதுக்கெல்லாம் காசா, அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்ல ஹீரோயின் இப்ப நீ காசு கொடுக்க போறியா இல்லையான்னு சொல்ல ஹீரோ நம்ம ஹீரோயின் பக்கத்துல நெருங்கி வந்து அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல இப்ப அடுத்த சீனே நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணத்துக்கு ட்ரெஸ் வாங்கலான்னு தான் போறாங்க. அங்க போனா ஹீரோயின் ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ்ல வராங்க, செம்ம அழகா இருக்காங்க பாக்கிறதுக்கு. ஹீரோயின் தாத்தா நான் நல்லா இருக்கேன்னா ஆக்சுவலி வந்துட்டு இந்த ட்ரெஸ் ரொம்ப லாங்கா இருக்கனால என்னால சப்பல் போட முடியல. ஹீரோ வந்துட்டு அதாவது என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவதானே நீ வந்து எனக்கு கொஞ்சம் சப்பல் மட்டும் மாட்டி விடுறியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரிவெஞ்ச் எடுக்கிறாங்களாமா. அதாவது காசு கேட்டாங்க இல்லையா, ஹீரோ தரமாட்டேன்னு சொன்னதுனால ஹீரோயின் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோ கூப்பிட்டு சப்பலை மாட்டி விட சொல்ல ஹீரோவுமே வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோனுக்கு சப்பலை மாட்டி விட அடே எனக்கா காசு தரமாட்டேன்னு பத்தியா அவனை எப்படி ரிவெஞ்ச் எடுத்தேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிக்க ஹீரோ யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு காலம் வராதா அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பார்த்து வந்துட்டு முறைச்சுக்கிட்டே குட்டியா ஒரு ரொமான்ஸும் பண்றா. அதாவது நம்ம ஹீரோக்குமே நம்ம ஹீரோயினை பிடிச்சிருக்க போல இருக்கு, அழகுல மயங்கிட்டாம் போல இருக்கு. இப்ப தாத்தா என்ன சொல்றாரு, ஆக்சுவலிமா இதே மாதிரிதாமா உங்க அம்மாவும் ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாங்க கல்யாணத்துல, உங்க பாட்டி இதே மாதிரிதாமா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் உனக்காக ரொம்ப ஸ்பெஷலா இந்த ட்ரெஸ்ஸை தைக்க சொன்னேன் தெரியுமா, இன்னும் உன்னை வந்துட்டு இந்த நல்ல பையன் கிட்ட நான் கொடுக்கறது ரொம்ப சந்தோஷப்படுறேன்ப்பான்னு சொல்ல உடனே ஹீரோவும் இதுதான் சான்ஸ்ன்னு தாத்தா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்க பேத்தி நான் அப்படியே கண் கலங்காம பாத்துக்கிறேன், வெங்காயம் இருக்கிறப்ப கூட அவ கண்ணுல இருந்து தண்ணி வராது தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்துட்டு தாத்தா முன்னாடி கட்டி பிடிக்க ஹீரோயின் டே அக்ரிமெண்ட் பேப்பர்ல என்ன சொல்லியிருந்தேன் என்ன டச் பண்ணக்கூடாதுன்னு சொன்னல நவுறா அப்படின்ற மாதிரி கண்ணாலே ஹீரோ மறைக்க அடுத்த வந்துட்டு சீன்லயே இந்த ஷீனா வந்து ஹீரோ கிட்ட இங்க பாரு சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு நீயும் நானும் வந்துட்டு ரொம்ப க்ளோஸா இருக்கும், நான் எப்பயுமே உன் பின்னாடி தானே சுத்திட்டு இருக்கேன், உனக்கு ஒரு தடவை கூட என் மேல லவ்வே வரலையா, இங்க பாரு அவளை விட நான் என்ன அழகுல குறைச்சல் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல நெருங்கி வந்து ஹீரோ கூட ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ண. ஆனா டக்குன்னு நம்ம ஹீரோவா நெருங்கி வந்துட்டு அதை விலகி வந்துட்டு இங்க பாரு ஷீனா நீயும் ஹீரோயினும் ஒண்ணும் கிடையாது, அவதான் என்னோட மனசுக்குள்ள இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ நல்லா நோஸ் கட் பண்ணி விட்டுட்டு போயிட. இப்ப கட் பண்ணா ஹீரோ ஹீரோயின் ஒரே ரூம்ல இருக்காங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே தாத்தா வந்துட்டு 3 மாசத்துக்கு அப்புறமா கல்யாணத்தை வச்சுக்கலான்ட்டாரு. பட் அதான் அந்த 3 மாசமும் நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ தாத்தா கிட்ட சொல்லறதுனால தாத்தா ஓகே சொல்லிட்டாம்பல இருக்கு. அதனால நம்ம ஹீரோயின் ஹீரோ பிடிச்சி சமயம் திட்டுன்னு திட்டிட்டு இருக்காங்க. ஏண்டா இதெல்லாம் லிவிங் டுகெதரா ஒன்னா ஒரே ரூம்ல இருக்கிறதுக்கு என்னாலாம் இருக்க முடியாது, அது மட்டும் இல்லாம நீ போய் பெட்ல உட்காந்துட்டு இருக்க, ஒழுங்கா எந்திரா நான் படுக்கணும்னு சொல்ல ஹீரோ அதெல்லாம் முடியாது, உனக்கு வேணா நீ வந்து இங்க பக்கத்துல படுன்னு சொல்ல ஹீரோயின் வந்து இங்க பாருப்பா பொண்ணுங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுக்கணும்ல, பிளீஸ் பா தயவு செஞ்சு இங்க இருந்து எந்திரிப்பா, எனக்கு தூக்கம் வருதுப்பா, நான் தூங்கலன்னா அப்புறம் காலைல என்னால ஒழுங்கா நடிக்க முடியாது, பிளீஸ் பிளீஸ்ன்னு கெஞ்ச ஹீரோவும் சரி ஓகே பொழைச்சு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா சோஃபால படுத்துக்கிறான். ஹீரோயினும் அப்பாடா எப்படியும் இவனை ஏமாத்தாச்சு மொத்த பெட்டும் நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சந்தோஷமா தூங்க ஆரம்பிக்கா. இன்னொரு பக்கம் இந்த ஷீனாவும் ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. இவன் என்ன பண்றா இந்த ஷீனா கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க, அந்த பாட்டியோடைய பேத்தி தான் ஹீரோயின், ஸோ அந்த பாட்டியை பத்தி நான் எல்லா டீட்டெயில்ஸையும் உனக்கு கொடுக்குறேன், அவங்கள வச்சு வேணா ஏதாவது வந்துட்டு மிரட்டி பார்க்கலாமா ஹீரோயின்னு கேட்க ஷீனாவும் ஓகேன்ற மாதிரி இவன் கூட கையை கோத்துக்கிறா ஹீரோவுக்காக. பத்தாதுக்கு நம்ம ஹீரோயின் காலங்கத்தாலே நம்ம ஹீரோ கையெல்லாம் பிடிச்சி முத்தத்தெல்லாம் கொடுத்து எழுப்பிட்டு இருக்கான். நமக்கே ஷாக்கா இருக்கு என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி. ஆனா அப்பதான் தெரிய வருது இது ஹீரோயினுடைய கனவுன்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம ஹீரோயினுக்குமே ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, ஏன்னா வந்துட்டு மானத்தை காப்பாத்திட்டாரு இல்லையா நம்ம ஹீரோ, அவ்வளவுதான் மனசுக்குள்ளே நம்ம ஹீரோயினுக்கும் லவ் வந்துருச்சு, ஹீரோவுக்கும் நம்ம ஹீரோயினை 2-3 தடவை அழகா பார்த்த உடனே லவ் வந்துருச்சு. ஆனா 2 பேரும் எப்ப ப்ரப்போஸ் பண்ணிக்க போறாங்கன்றது தெரியல. இப்ப நம்ம ஹீரோயின் டக்குன்னு எந்திரிச்சு கனவா ஆனா நல்லா இருந்துச்சு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவை போய் பார்க்க சக்கச்சவேன்னு நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கான், கண்ணு எம்பிட்டு அழகா இருக்கு மூக்கு எம்பிட்டு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கூட சேர்ந்து நம்ம ஹீரோயின் செல்ஃபி எடுத்துட்டு இருக்கா. உடனே டக்குன்னு ஒரு கால் வருது பாருங்க, ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போன் அட்டன் பண்ணா ஷீனா தான். அந்த ஷீனா நீ நடிச்சிட்டு இருக்கிறதுலாம் போதும், ஒழுங்கா தாத்தா கிட்ட போயிட்டு நீ வந்துட்டு ஃபேக்கான வந்துட்டு பேத்தியா நடிச்சிட்டு இருக்கன்ற விஷயத்த சொல்லு, ஏன்னா உங்க பாட்டியை நான் கடத்தி வச்சிருக்கேன், உங்க பாட்டியை நான் ஏதாவது பண்றதுக்குள்ள தாத்தா கிட்ட
கிட்ட போயிட்டு ஒழுங்கு மரியாதை உண்மையெல்லாம் சொல்லிடு, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ உங்க பாட்டியை நான் கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. ஹீரோயின் டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி கேட்டா பாட்டி வேற இல்லையா. அவ்வளவுதான், நம்ம ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஹீரோ ஒரு பக்கம், நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம்னு சொல்லிட்டு பாட்டியை தேட ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினால ஒண்ணுமே முடியல சுத்தமா. ஐயோ எப்படியாவது பாட்டியை காப்பாத்தியே ஆகணுமேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்ணி இதுக்கு மேல என்னால முடியாது, நான் போய் தாத்தா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட போறேன், எனக்கு எங்க பாட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ உடனே வந்துட்டு நம்ம ஹீரோயின் தாத்தா கிட்ட போவ. அந்த இடத்துல அந்த ஷீனாவும் உட்காந்துட்டு இருக்கா, நின்னுட்டு இருக்கா தாத்தா கிட்ட. இப்ப ஹீரோயின் ஓடி வந்து தாத்தா என்ன மன்னிச்சிடுங்க, பாட்டியுடைய வந்துட்டு ஹாஸ்பிட்டல் பில் எல்லாம் பே பண்ணுன்றதுனால தான் நான் இங்க இந்த இடத்துக்கு வந்தேன், நான் ஒன்னும் உங்க பேத்தியெல்லாம் ஒன்னும் கிடையாது, நான் இப்பவே என்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தாத்தா கிட்ட அழுதுகிட்டே சொல்ல பார்க்க, அப்படியே கரெக்டா நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி ஹீரோ கூட கான்ட்ராக்ட் தான் போட்டிருக்கேன் அப்படின்ற விஷயத்த சொல்ல வர. ஆனா அதுக்குள்ள இந்த ஷீனா நடுவுல பூந்து சூப்பர் சூப்பர் நீ தான் வந்துட்டு ஃபேக்குன்றதை நான் தான் அப்பையில இருந்தே சொல்லிட்டு இருந்தேன்ல தாத்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. கரெக்டா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்தாதான். ஹீரோ ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் இங்க வரதுக்கு முன்னாடியே தாத்தா கிட்ட பேசிட்டான் போல இருக்கு. அதாவது சின்ன வயசுல உங்க பேத்தி தொலைஞ்சு போனாங்க இல்லையா, அப்ப வந்துட்டு தொலைஞ்சு போன பேத்தியா அந்த பாட்டி தான் எடுத்து வளர்த்தாங்க. அவங்களுடைய ஹாஸ்பிட்டல் பில்ல கட்டுறதுக்கு தான் ஹீரோயின் வந்துட்டு ஒரு பெய்டு ஆக்டர்ஸா நடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ஷீனா அந்த பாட்டியவே கடத்தி வச்சுக்கிட்டே ஹீரோயினை இந்த மாதிரி நீங்க தான் பேத்தி இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா தாத்தான்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னாடியே சொல்லிட்டான் போல இருக்கு. தாத்தா இதெல்லாம் தெரிஞ்சுதான் உட்கார்ந்துட்டு இருந்திருக்காரு. இப்போ உடனே தாத்தா கடுப்பாவறாங்க, உனக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு நான் வளர்த்தேன், நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க ஷீனா அப்படின்னு சொல்லிட்டு ஷீனா பிடிச்சி திட்டி விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட உன்னோட பாட்டிக்கு நான் போய் ட்ரீட்மெண்ட் பாக்குறமா, உன்னை வளர்த்த பாட்டி தானே அவங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அங்க இருந்து போவ. இப்ப ஹீரோயின் பொழிச்சுன்னு ஷீனா வைக்க, ஷீனா உடனே தாத்தா நம்பவே மாட்டீங்களா இவ பொய்யான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ஷீனா கத்த இப்படி ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சோ அந்த டைம்ல நம்ம ஹீரோ தான் வந்து இங்க பாரு உங்க பாட்டியை வந்துட்டு நான் வந்துட்டு காப்பாத்திட்டேன், சோ நீ ஒன்னும் கவலைப்படாத, இந்த மாதிரி உன்னோட கசன் சிஸ்டரால எந்த பிரச்சனையும் இதுக்கப்புறம் வராதுன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் வராது, ஆனா வந்ததுக்கு பிரச்சனைன்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு இதுக்கப்புறம் உங்க பாட்டியை நம்ம ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வச்சு பாத்துக்கலாம்னு சொல்ல ஹீரோயினும் ஓகேன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் பாட்டியை சேர்த்து விட்டுட. ஹீரோயினுடைய பாட்டி நம்ம ஹீரோவை ஹீரோயினுடைய லவ்வர்னு நினைச்சுக்கிட்டாங்க. பட் ஆனா எப்படியோ பாட்டியை சமாளிச்சுட்டு நம்ம ஹீரோவை கொண்டு வந்து வெளியே விடுறாங்க. நம்ம ஹீரோயின் இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தது அவளால, அதனால எனக்கு நீ காசு கொஞ்சம் அதிகமா தரணும்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு காசு நீ ஏமா அலையிற, சரி ஓகே இப்ப என்ன உனக்கு காசு தானே வேணும், சரி கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட நம்ம ஹீரோ சொல்ல வீட்டுக்கு வந்து அந்த கசன் சிஸ்டர் வேற நம்ம ஹீரோயினுக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சுட்டு பண்ண தப்பா மறைக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பேசி முழிவு பாக்குறா. ஆனா ஹீரோயினா அவளை ஒரு மாதிரி இக்னோர் பண்ணிட்டு எனக்கு தலை ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டு சோஃபால உட்கார. பின்னாடி வந்து நம்ம ஹீரோவும் அவளையும் இக்னோர் பண்ணிட்டு அந்த கசனை வந்துட்டு இக்னோர் பண்ணிட்டு ஹீரோயினை பார்த்துட்டு உட்கார. இதனால அந்த கசன் பொண்ணுக்கு சம கோவம் வந்துடுது. அவ ஒரு மாதிரி பல்ல கடிச்சுக்கிட்டே அங்கிருந்து வெளியே போவ. ஹீரோயின் பத்தியா நான் எப்படி ஆக்ட் பண்ணிருக்க, எப்பயாவது காசு கொஞ்சம் அதிகமா தரலாம் இல்லைன்னு சொல்ல ஹீரோ உடனே காசு தானே நீ பண்ண ஆக்டிங்க்கு நான் கண்டிப்பா அதிகமா தரேன், இன்னும் நீ என் கூட நல்லா கோஆபரேஷன் பண்ணனா கண்டிப்பா நான் உனக்கு இன்னும் கொஞ்சம் காசெல்லாம் அதிகமா பேமெண்ட் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நம்ம ஹீரோயின் கிட்ட வர. ரெண்டு பேருடைய எக்ஸ்பிரஷனை பார்த்தாலே தெரியுது ரெண்டு பேருமே லைக் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இப்ப இந்த கசன்காரி வெளியே வர பார்த்தா ஹீரோயினுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் என்னமா பிளான் ஓகே தானேன்னு கேட்க ஒழுங்கா இங்க இருந்து ஓடிடுறான்னு சொல்லிட்டு இவனை பிடிச்சி திட்டிகிட்டே இருக்கக்குள்ள இவன் இன்னொரு பிளானை சொல்றான். அந்த பிளானை கேட்ட உடனே இந்த பிளானாவது சொதப்பாம இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கசன்காரி கேட்கறா. இப்ப ஏதோ புதுசா ஒரு பிளானை போட்டாப்புல இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோ பத்தியே நினைச்சுக்கிட்டே டே ட்ரீம்ல உட்காந்துக்கிட்டு ஹீரோ கூட ரொமான்ஸ் பண்ணதே நினைச்சு பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயினுக்கும் ஹீரோ மேல லவ் வந்துருச்சு இல்லையா, ரெண்டு பேருமே எப்ப வந்துட்டு அதை எக்ஸ்போஸ் பண்ண போறாங்களோ தெரியல. ஹீரோயினுக்கு இப்போ உங்க எக்ஸ் லவர் வந்துட்டு மெசேஜ் பண்றான், இந்த மாதிரி வந்துட்டு உங்க பாட்டியோட வீட்டை ஜப்தி பண்ண போறாங்க இல்லையா, அதுக்கான காசு ஏதோ என்னால முடிஞ்சது நான் கொடுக்குறேன், வந்து இந்த அட்ரஸ்ல வாங்கிக்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் ரூம் உடைய அட்ரஸ் கொடுக்க ஹீரோயினுமே அங்க போறாங்க. ஆனா ஹீரோ கிட்ட சொல்லவே இல்லை. இவனுடைய பிளான் என்னன்னா ஹீரோயினுடைய குடிக்கிற தண்ணியில ஏதோ மயக்க மருந்து மாதிரி என்னமோ சம்திங் கலந்து வச்சுட்டாம்பல இருக்கேன். ஹீரோயின் அங்க வந்தோடனே ஹீரோயின் காசை கொடுறான்னு கேட்க இவன் காசை கொடுக்காம வளவலான்னு பேசிட்டு இருக்கான். ஏண்டா காசை கொடுக்க வந்துட்டு எதுக்குடா வளவலான்னு பேசிட்டு இருக்க, காசை கொடுறான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க உட்காருமா ஃபர்ஸ்ட் இந்த தண்ணியை குடின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் ஃபோர்ஸா பிஹேவ் பண்ண ஹீரோயினுக்கு ஏதோ ஒன்று தப்பா தெரியுது. அந்த தண்ணியை குடிக்காமலே இருக்க ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா இவனை பிடிச்சி தள்ளி விட. ஆனா இவனா நம்ம ஹீரோயினுடைய காலில் வந்து கதற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான் பாருங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து இவனை போட்டு பொலன்னு சொல்லிட்டு பொலந்துட்டு இருக்காப்ல. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஆக்சுவலி இந்த ஹோட்டலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிசினஸ் மீட்டிங்காக வந்திருக்கான் போல இருக்கு. ஹீரோயின் இந்த மாதிரி ஒரு ரூம்குள்ள போறதா நம்ம ஹீரோ பார்த்திருப்பான். எதுக்காக ஹீரோயின் போறாங்கன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டே வந்திருப்பா. இப்ப இவனை போட்டு அடிச்சதுல இவன் வெளியே போயிட்டான். ஆனா இவன் அந்த மருந்து கலந்த தண்ணி இருக்கு தெரியுமா, அதை நம்ம ஹீரோ எடுத்து குடிச்சிடுறாப்ல. அப்ப ஹீரோக்கு அந்த தண்ணியை குடிச்சோடனே ஒரு மாதிரியாவது கண்ணெல்லாம் கலங்குது, ஒரு மாதிரி உடம்புலாம் செம்ம ஹாட் ஆகுது. டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ண ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு தண்ணியை திறந்து விட்டுட்டு டப்ல போயிட்டு உட்காந்துக்கிறாப்ல. ஹீரோக்கு ஒரு மாதிரியா இருக்குது. ஹீரோயின் வர ஹீரோடைய நிலைமை புரியாம நீ ஓகே தானேன்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல வர. ஹீரோ வர அந்த தண்ணியை குடிச்சிட்டு ஒரு மாதிரியா இருக்கானா. அவ்வளவுதான் ஹீரோயின் பக்கத்துல வந்தோடனே ஹீரோயினை நம்ம ஹீரோ வந்துட்டு டப்புக்குள்ள இழுத்து வச்சு கிஸ் பண்ண
ஆரம்பிச்சுட்டா ஹீரோயின் இங்க பாரு கான்ட்ராக்ட்ல என்ன இருக்கு, இந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது, நகருன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, ஆனா நம்ம ஹீரோ எப்படியோ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நகர. ஆக்சுவலி இதுதான் இவங்களுடைய மெயின் பிளான் போல இருக்கு. இந்த கசின்தோ பிளஸ் வந்துட்டு ஹீரோயினுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோ என்னன்னா, இந்த மாதிரி அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் நான் ஹீரோயின் கூட ஒன்னா இருப்பேன், நீ தாத்தாவை கூட்டிட்டு வந்து காட்டு, ஹீரோயினுடைய இமேஜ் கெட்டு போயிடும்னு சொல்லியிருப்பான். ஆனா உள்ள இருக்கிறது இப்ப நம்ம ஹீரோ இல்லையா, வாங்க தாத்தா வாங்கன்னு சொல்லிட்டு இந்த கசின்காரி தாத்தாவை கூட்டிட்டு வர வந்து கதவு திறந்து பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயின் இருக்காங்க. இதை பார்த்துட்டு தாத்தா சந்தோஷப்பட்டுட்டு எப்படியே இவங்க 2 பேர் சந்தோஷமா இருந்தா போதும்னு சொல்லிட்டு கசனையே மறுபடியும் திட்டி விட்டுட்டு வெளியே போயிட்டா. இவளுடைய மூஞ்சே ஒரு மாதிரி சின்னதாயிடுச்சு. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணா, நம்ம ஹீரோயின் கிட்ட இங்க பாரு, நீ இதுக்கப்புறம் தனியா இருந்தாதுன்னா அந்த உன்னோட எக்ஸ் லவரால பிரச்சனை வருது, பேசாம வந்துட்டு நீ கம்பெனில என்னோட செக்ரட்டரியா வந்துறேன்னு சொல்ல ஹீரோயின் கடுப்பாயிட்டாங்க. ஏண்டா டேய் நீ வந்துட்டு என்ன நினைச்சிட்டு இருக்க, அதாவது இந்த கசின்காரி தாத்தாவுடைய வந்துட்டு மேனேஜர் கம்பெனில மேனேஜரா இருக்கா, அவளுக்கு ஈக்குவலான பொசிஷன் தானே நீ எனக்கு கொடுக்கணும், நான் உனக்கு செக்ரட்டரியா இருக்கணுமா, நானும் வந்துட்டு இதுக்கப்புறம் மேனேஜரா இருப்பேன், ஓகேன்னா சொல்லு நான் வரேன்னு சொல்ல ஹீரோவுமே ஹீரோயினுக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையும் அதாவது எங்க எக்ஸ் லவர்னால வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆஃபீஸுக்கு கூட்டிட்டு வந்தேன். இதுக்கப்புறம் ஹீரோயின் தான் மேனேஜர், தாத்தா தான் சொன்னாருன்னு அந்த கசின்காரி கிட்ட சொல்ல அவளுக்கு சமக்கவும் வந்துடுது. இப்ப ஹீரோ கொண்டு வந்து அந்த கசின்காரியோடைய டெஸ்க்ல நம்ம ஹீரோயினை உட்கார வைக்க, இதை தூரத்துல இருந்து பார்த்தா அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல கொண்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க வர ஹீரோயின் குடுக்குடு நான் பாக்குறேன்னு சொல்ல, வெட்டியா வீட்டுல உட்காந்துட்டு இருப்பேன், இங்கேயும் வந்து வெட்டியா தானே உட்காந்துட்டு இருக்க போற, உனக்கு என்ன வந்துட்டு ப்ராஜெக்ட் பத்தி எல்லாம் தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை இன்சல்ட் படுத்திட்டு வெளியே போவ. ஹீரோயின் டக்குன்னு அந்த ப்ராஜெக்ட் ஃபைலை எடுத்து பார்த்துட்டு இதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட்டை நான் தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ உனக்கு வந்துட்டு பிசினஸ் விஷயத்தை பத்தி எல்லாம் ஏதாவது தெரியுமாமான்னு கேட்க ஹீரோயின் அதெல்லாம் நான் கத்துப்பேன், நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன்ல, இதுக்கப்புறமா வந்துட்டு பாரு என்னுடைய வந்துட்டு வேலையை மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ வேற ஐயோ இவ வேற ஒரு நடிகையே, அதுவும் இல்லாம வந்துட்டு ஒரு அன்னோன் பர்சன் நடிகையே, இவளுக்கு என்ன தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் ஐயோ வீராப்பா ப்ராஜெக்டை வாங்கிட்டு இப்ப என்னடா பண்றதுன்னு யோசிக்கிட்டே இருக்கா. அந்த இடத்துல புது கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன், இவருடைய பேர் வந்துட்டு சின்னு. சோ சின்னு என்ன பண்றாரு, நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு கேஃபிடேரியாவில் ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. சின்னு வந்துட்டு இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டரு. ஹீரோயின் அந்த ப்ராஜெக்ட் விஷயமா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நைட் ஆயிடுச்சு, நைட்டு 10 மணிக்கு மேல ஆயிடுச்சு. ஹீரோ வேற என்னடா இவ வரமாட்டா உட்காந்து ப்ராஜெக்டே பார்த்துட்டு இருக்கா, இவளுக்கு பசிக்கலையா, இவ வீட்டுக்கு போகாம நம்ம எப்படி போறதுன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா ஸ்டாஃபுமே போயிட்டாங்க. ஹீரோ லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து ஏமா உனக்கு பசிக்கலையா வீட்டுக்கு போக வேணாமான்னு சொல்ல, ஹீரோ தம் மேல இம்புட்டு அக்கறையா இருக்கானேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஹீரோ மேல இன்னும் கொஞ்சம் லவ் பீறிக்கிட்டு வந்துடுது. ஸோ இப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஒரு கிராமத்துக்கு கூட்டு போயிருக்காங்க. எதுக்காகனா இங்க ஒருத்தவங்களுடைய வீட்டை வந்துட்டு இடிச்சுட்டு ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஒன்று கட்ட போறாங்க போல இருக்கு. அதுதான் நம்ம ஹீரோடைய அந்த ப்ராஜெக்ட் கம்பெனியோட ப்ராஜெக்ட். ஹீரோயின் நைட் எல்லாம் அந்த ப்ராஜெக்டை பார்த்திருப்பாங்க. ஆனா இந்த வீட்டுல இருக்க பாட்டி தன்னோட வீட்டை இடிக்கிறதுக்கு ஓகே சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க. அதனால நம்ம ஹீரோயின் அந்த பாட்டி கூட ஆன்லைன்லேயே ஃப்ரெண்ட் ஆகி அடுத்த நாள் நம்ம ஹீரோ கூப்பிட்டுக்கிட்டு அந்த பாட்டியோடைய வீட்டுக்கு வர அப்பதான் தெரிய வருது அந்த பாட்டி ஏன் அந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பாட்டியோடைய மொத்த குடும்பமே இந்த வீட்டுல தான் இருந்திருக்காங்க போல இருக்கு. ஒரு ஆக்சிடென்ட்ல மொத்த குடும்பமே இறந்து போயிருக்காங்க. ஆனா குடும்பம் எல்லாம் சேர்ந்து இருந்த இந்த வீட்டை இடிக்க விடாததுக்கு இந்த பாட்டி இதுதான் காரணம் போல இருக்கு. இதனால நம்ம ஹீரோவை டைரக்டாவே கூட்டிட்டு வந்து ஒருத்தவங்களுடைய ஃபீலிங்ஸை மதிக்கணும்பா, பாவம் அந்த பாட்டி இந்த ப்ராஜெக்டை வித்துட்டு நம்ம வேற ஏதாவது ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணலாமே ஹீரோவை எப்படியோ கன்வின்ஸ் பண்ண நம்ம ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறான். ஆனா நம்ம ஹீரோ நைட்டு வந்துட்டு இங்கே தங்கலான்னு சொன்னதுனால ஹீரோவும் தங்குறாங்க. பட் ஹீரோயின் என்னமோ அந்த பாட்டி ரூம்ல தான் தங்கிட்டு இருக்காங்க. நைட்டு ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து தூக்க கலக்கத்துல ஹீரோடைய ரூமுக்கு வந்துடுறாங்க. ஹீரோ போனை பேசிட்டு உள்ள வந்து பார்க்க ஹீரோயின் படுத்துட்டு இருக்கா. எழுப்பலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிட்டு சரி ஒரு ஓரமா நம்மளும் படுத்து போமே ஹீரோ படுத்துக்கிறான். ஆனா ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோக்குமே ஹீரோயினை பிடிக்குதுன்றதுனால பக்கத்துல வந்து நம்ம ஹீரோயினையும் ஊத்து பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயினும் வந்துட்டு கனவுல தான் பக்கத்துல நம்ம ஹீரோ படுத்துட்டு இருக்கான்னு நினைச்சு எந்திரிச்சு டபாக்குன்னு நம்ம ஹீரோக்கு கிஸ் கொடுத்துட. அவ்வளவுதான், ஹீரோக்கு அங்க ஹார்ட் பீட்லாம் துடிக்குது. ஆல்ரெடி நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் தான் பிடிக்கும், இதுல கிஸ் வேற கொடுத்துட்டு அவ்வளவுதான் ஹீரோக்கு இன்னும் ஒரு மாதிரி ஆயிடுது. ஆனால் நம்ம ஹீரோ அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு அமைதியா படுத்துட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு ஹீரோயின் லபோதிபோன்னு கட்டுறாங்க. ஏன்டா என்னோட ரூமுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு நான் ஒன்னும் ஒரு ரூமுக்கு வரலமா, நீ தான் என் ரூம்ல வந்து படுத்துட்டு இருக்க, நல்லா பாருன்னு சொல்ல ஹீரோயின் அதுக்காக நான் படுத்தா என் பக்கத்துல வந்து படுத்துப்பியா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துருச்சாங்க. இப்ப அந்த பாட்டிக்கூடயே நம்ம ஹீரோயின் பாட்டியோடைய வீட்டுல இருக்க குட்டி குட்டி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க. ஹீரோவுமே நீ சொன்னது கரெக்ட் தான், ஒருத்தவங்களுடைய ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணக்கூடாது. ஆனா நம்ம கம்பெனியில ஏகப்பட்ட இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு தான் இந்த ப்ராஜெக்டை விடலாமா வேணாமான்னு நம்ம டிசிஷன் எடுக்க முடியும். நீ வேணா புதுசா ஏதாவது ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணு, அதை வேணா நான் வந்துட்டு இன்வெஸ்டர்ஸ் எல்லார்கிட்டயுமே கன்வின்ஸ் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்டை நம்ம வேணா டிராப் பண்ணிடலான்னு சொல்ல ஹீரோனுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. நம்ம ஹீரோக்கு தேங்க்ஸுமே சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹீரோயின் இப்போ ஒரு புது ப்ராஜெக்டே ரெடி பண்ணி வந்து நான் வந்துட்டு இன்வெஸ்டர்ஸ் எல்லார்கிட்டயுமே காமிக்க ஒரு சில பேர் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதுல அந்த சின்ன இன்வெஸ்டர் இருக்கார் இல்லையா, அவரு நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த ப்ராஜெக்ட் மட்டும் வந்துட்டு நம்ம கைவிட்டுட்டோம்னா நம்ம கம்பெனிக்கு ஏகப்பட்ட கோடி வந்துட்டு நஷ்டமாவும் உன்னோட புது ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகுமாமான்னு கேட்க அதுக்கேற்ற மாதிரி இந்த கசின்காரையும் வேற நம்ம ஹீரோயினை மட்டம் தட்ட ஹீரோ வந்து சப்போஸ் இந்த ப்ராஜெக்ட் ஹீரோயின் உருவாக்கி இருக்க இந்த புது ப்ராஜெக்ட் வந்துட்டு நஷ்டத்துல போயிடுச்சுன்னா அது
எல்லா நஷ்டத்துக்கும் நானே பொறுப்பேத்துக்கிறேன், அதனால இந்த ப்ராஜெக்டே நம்ம பண்ணலாம்னு சொல்ல உடனே வந்துட்டு சின்ன ஓகே சொல்லிட்டாரு. ஆனா இந்த கசன் காரிக்கு செம கோவம் வருது. ஹீரோயின் நம்ம மேல இவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்காரு ஹீரோன்னு சொல்லிட்டு ஹீரோவை வந்துட்டு வெளியே கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறதுக்காக வர ஹீரோ அங்க பிஸியா போன் பேசிட்டு இருக்கான் பாருங்க. ஹீரோயின் வெளியே கூப்பிடுறது ஹீரோடைய காதுலே விழல. ஆனா ஹீரோ தன்னை இக்னோர் பண்றான்னு நினைச்சு வெளியே வந்துட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்துட்டு சரி நம்மளே வெளியே போலாமான்னு சொல்லிட்டு அவனே மெசேஜ் பண்ண ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆயிடுது. இப்ப ஹீரோயின் போறதுக்கு முன்னாடி மேக்கப்லாம் பண்ண ஹீரோ தன்னை பார்க்க வரதுக்கு மேக்கப்லாம் பண்றா பாருன்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிருந்து நம்ம ஹீரோவுமே பார்த்துட்டு சிரிக்கிறான். இப்ப ஹீரோ எந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணியிருக்கானா ஒரு மாதிரி மிடில் கிளாஸ்லாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு லோ ரேஞ்சில் ஒரு ஹோட்டல் தான். ஹீரோயின் பாக்குறாங்க நம்ம மேல எவ்வளவு அக்கறை இருந்தா நம்ம கிட்ட காசு இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு இவன் கூட்டிட்டு வருவான்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேல லவ் வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்குது. ஹீரோவுமே நம்ம ஹீரோயின் கேட்ட சரி ஓகே இங்க ட்ரிங்க்ஸ் எல்லாம் கிடைக்காது, இங்க சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுல போய் ட்ரிங்க்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ரெண்டு பேருமே ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஓகே இதுக்கப்புறமா நம்ம மனசுல இருக்க காதல நம்ம மறைச்சு வைக்க வேணாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லிடலாம்னு சொல்லிட்டு தயங்கி பேசுறாங்க. ஆனா அவங்க மனசுல இருக்க காதல வெளியவே வர மாட்டேன்னு ஹீரோயின் தயங்கறத பார்த்து நம்ம ஹீரோவே புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே ஹீரோயின் லவ் ப்ரப்போஸ் பண்ண போறா போல இருக்கு, சரி ஓகே நம்ம தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு முந்திக்கணும்னு சொல்லிட்டு படாக்குன்னு நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு புரியுது நீ எனக்கு என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் லபக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கிஸ் பண்ணலான்னு வர ஹீரோயின் பிடிச்சு தள்ளி விட்டுறாங்க. ஏன்னா நான் என்ன உனக்கு வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லலான்னு சொல்லி தான் வந்துட்டு ப்ராஜெக்டை நீ ஓகே பண்ணி கொடுத்தன்றதுனால தேங்க்ஸ் சொல்லலான்னு சொல்லிட்டு உனக்கு ட்ரீட் வச்சா நான் என்ன உனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்றேன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா, நீ மட்டும் வந்து கிஸ் கொடுக்க வர, உனக்கு எவ்வளவு தைரியம், உனக்கு எனக்கு கான்ட்ராக்ட் இருக்கா இல்லையா நடுவுல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கடுப்பாய் ஹீரோ பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா நர்வஸா இருக்கு. ஏன்னா டக்குன்னு நம்ம ஹீரோ இந்த மாதிரி கிஸ் பண்ண வந்த உடனே ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம இந்த மாதிரி சொல்லிட ஹீரோவுமே கஷ்டப்படுறான். ஐயோ நம்ம தான் ஒரு வேலை முந்திக்கிட்டோமோன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பார்த்தா ஹீரோயின் ஆஃபீஸ்க்குமே வரல. ஹீரோ மெசேஜ் பண்ணா ஹீரோயின் ரிப்ளையுமே பண்ணவே இல்லை. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு மியூசிக் கேட்கறதுனா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. அதனால வந்துட்டு ஒரு மியூசிக் கடைக்கு போயிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு நிறைய சிடிஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அந்த இடத்துல அந்த ஷேர் ஹோல்டர் சின்ன இருக்காப்ல, இவருக்கும் மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. நம்ம ஹீரோயின் கூட உட்காந்து மியூசிக் கேட்டுட்டு இருக்காப்ல. இந்த சின்ன நம்ம ஹீரோயின் கிட்ட நார்மலா தான் பேசுறாங்க, ஹீரோயினும் நார்மலா தான் பேசுறாங்க. ஆனா அது வெளி பார்வையில இருந்து பாக்குறப்ப ரெண்டு பேருமே ஏதோ பக்கத்துல உட்காந்துட்டு பாட்டு கேட்டுட்டு சிரிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. டக்குன்னு இந்த பக்கமா நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட் வர இதை போட்டோ எடுத்து ஹீரோக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோயின் மியூசிக் கேட்டுட்டு இருக்காங்க. சின்ன வாங்கி கொடுத்த சிடியில ஹீரோ கடுப்பாய் அந்த சிடியை ஆஃப் பண்ணிட்டு தூக்கி போட ஹீரோயின் வந்து அந்த சிடியை போட்டுக்கிறாங்க பாருங்க. ஹீரோ உடனே வந்துட்டு உனக்கு மியூசிக்ல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லையா, ஏன்னா இந்த மாதிரி கேவலமான மியூசிக்லாம் கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கடுப்பேத்தி விட்டுட்டு சிடி எடுக்கிறாங்க பாருங்க. ஹீரோயினுடைய கையிலே கீறிடுது. பத்தாதுக்கு நம்ம ஹீரோயின் வேற ஹீரோ க்ளோஸ்ல வர ஹீரோயின் ஹீரோ பிடிச்சி திட்டி விட்டுட்டு ரூம்குள்ள போயிட்டாங்க. ஹீரோமே ஐயோ அவ கையில வர கீறிச்சே பேண்டேஜ் எடுத்துட்டு போலான்னு போக்குள்ள வர அதுக்குள்ளே வெயிட் காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க. ஹீரோ போயிடுறான். ஹீரோயின் என்னது ஹீரோ நம்ம பின்னாடி வரலையேன்னு சொல்லிட்டு மாடியில இருந்து கீழே வர இறங்கி வந்து பார்த்தா அந்த கசின்காரி இந்த மாதிரி அவ வந்துட்டு உண்மையான வந்துட்டு தாத்தாவுடைய பேத்தியே கிடையாது, அதுக்கான வந்துட்டு ஒரு ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு, ஏன்னா அந்த பாட்டி இருக்காங்க இல்லையா அவங்களுடைய பேத்தி தான் ஹீரோயின், நீயே வேணா இந்த ப்ரூஃபை பாருன்னு சொல்லிட்டு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இந்த கசின்காரி ஹீரோ கிட்ட காமிக்க. ஆனா நம்ம ஹீரோக்கு தான் இந்த விஷயம் தெரியுமாச்சே. சோ ஹீரோ அவகிட்ட ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கிட்டு மேல வர ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன நினைச்சுக்கிறாங்க, அந்த கசின்காரியை தான் ஹீரோக்கு பிடிச்சிருக்க போல இருக்குன்னு தப்பா நினைச்சுக்கிட்டேன், இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன், நான் இங்க இருந்து போறேன்னு சொல்ல ஹீரோ உடனே இங்க பாருமா உன்னை கேட்காம உன்னை கிஸ் பண்ணது தப்பு தான், நீ கேட்டுட்டு இருந்த பாட்டை வந்துட்டு நான் ஆஃப் பண்ணி விட்டுட்டு சிடி எடுத்தது தப்பு தான், அதுக்காக நீ வீட்டு விட்டுலாம் போகணும்லாம் அவசியம் இல்ல, உண்மையாவே உன்னுடைய பாட்டுடைய அந்த இது வந்துட்டு டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப மொக்கையா இருந்தது, அதனால தான் நான் அப்படி சொன்னேன், தயவு செஞ்சு போவாதன்னு சொல்ல ஹீரோயினுமே ஹீரோ மேல கோவமா இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் தாத்தாவுடைய பர்த்டேன்றதுனால தாத்தாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சூப் ரெடி பண்ணி கொடுக்க தாத்தா அதை சாப்பிட்டுட்டு கண்ணை கலங்கிட்டாரு. என்னுடைய சின்ன வயசுல எங்க அம்மா ரெடி பண்ணி கொடுத்தா அதே சூப் மாதிரி இது மாதிரி இருக்குமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கண்ணு கலங்க. ஹீரோயின் தாத்தா இருங்க உங்களுக்கு நான் ஃப்ரூட்ஸ் வெட்டி தரேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க கத்தி எடுக்கிறாங்க பாருங்க. இரு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு இந்த கசின் கறி கத்தியை போடுங்க. ஹீரோயினுடைய கையிலே கீறிடுது. ஸோ பிளட் வந்தோடனே ஹீரோ டக்குன்னு என்ன பண்ணா ஹீரோயினை வந்துட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றது கூட்டிட்டு போவ. உடனே ஐயோ சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் நடிச்சுக்கிட்டே சிரிச்சிட்டு இருக்கா. ஏன்னா இவ ஹீரோயினுடைய பிளட் வேணும் தான் எடுத்திருக்காப்பல இருக்கு டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக. இது தெரியாம நம்ம ஹீரோயின் வேற போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்காக உட்காந்துக்க. ஹீரோயின் சொல்றாங்க தாத்தா என் மேல எவ்வளவு பாசமா இருந்திருந்தானா இவ்வளவு வந்துட்டு ஒரு விஷயத்த பண்ணுவாரு, இந்த மாதிரி அவர் கண் கலங்கி நான் பார்த்ததே கிடையாது இங்க வந்ததுல இருந்து, இந்த மாதிரி ஒரு பெரிய மனுஷரை ஏமாத்ததை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்ல எனக்குமே தான் கஷ்டமா இருக்குது, ஆனா என்ன பண்றது அவருடைய சொத்தெல்லாம் எனக்கு வேணுமே அப்படின்னு சொல்ல
ஹீரோயின் நீ எதுக்காக வந்துட்டு தாத்தாவுடைய சொத்துக்கு ஆசைப்படுற அப்படின்னு ஹீரோட்ட கேட்க ஹீரோ அதுக்கு எதுவுமே பதில் சொல்லாம உட்காந்துட்டு இருக்கான். உண்மையாவே உனக்கு தாத்தா மேல பாசம் கிடையாதுன்னு சொல்ல ஹீரோ அதெல்லாம் நீ போக போக தெரிஞ்சுப்ப, அதுக்கு ஒரு நாள் வரும், நான் உனக்கு அதுக்கான எல்லா ரீசனையும் சொல்றேன்னு சொல்ல அடுத்த நாள் பார்த்தா ப்ராஜெக்ட் விஷயத்தை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல எல்லாரும் கும்ப கூடுனா இந்த கசன்காரி என்ன பண்றா, ஹீரோயினுடைய பிளட் எடுத்து நான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டேன், டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டுக்கான ரிப்போர்ட்டும் வந்துருச்சு, இப்போ நான் வந்துட்டு அந்த ரிப்போர்ட்டை படிக்கிறேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. இவளுமே டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டை படிக்க பார்த்தா 99.9% அளவுக்கு தாத்தாவுடைய பேத்தின் தான் வந்திருக்கு டிஎன்ஏ டெஸ்ட் வந்துட்டு இதுன்னு வந்திருக்கு பாசிட்டிவ்னு. இதை பார்த்துட்டு இவ ஷாக் ஆகுது பத்தாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே ஷாக் ஆகுறாங்க. இப்ப தாத்தா வேற இந்த மாதிரி அவனோட பேத்தி தான் தெரிஞ்சிச்சு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவுமே எல்லா ஷேர் ஹோல்டர் கிட்டையும் சொல்ல ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீ தான் இதை பண்ணியான்னு கேட்க ஹீரோ ஹீரோயின் கிட்ட நீ தான் இதை பண்ணியான்னு கேட்க ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க. ஒருவேளை ஹீரோயின் உண்மையான பேத்தியா இருப்பாங்களோ தெரியல, அதெல்லாம் போக போக தான் தெரிய வரும். சோ இப்ப நம்ம ஹீரோ வேற இது எப்படி நடந்திருக்கும்னு சொல்லிட்டு மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்கா. இந்த நேரத்துல பார்த்தா அந்த இவர் இருக்கா இல்லையா ஷேர் ஹோல்டர் சின்ன அவர் வேற வந்து நம்ம ஹீரோ கிட்ட நீ எதுக்கு ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உன்னோட சின்ன வயசுல வந்துட்டு தாத்தா உனக்கு ஒரு நல்லது பண்ணியிருக்காரு, ஆனா நீ அவருக்கே துரோகம் பண்ண பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன என்ன பண்றாரு நம்ம ஹீரோ வந்துட்டு காசுக்காக தான் ஹீரோயினை கல்யாணம் பண்ண போற விஷயத்த சொல்ல ஹீரோக்கு நம்ம பிளான் எப்படி இவனுக்கு தெரியும், நம்ம காசுக்கு தான் ஹீரோயினை கல்யாணம் பண்றது இவனுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க கடுப்பாவ ஹீரோயின் வேற நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வரியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் இன்டைரக்டா நம்ம ஹீரோவை டேட்டுக்கு கூப்பிடுறாங்க. ஹீரோவுமே அதுக்கேற்ற மாதிரி வந்துட ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்துட்டு அவங்க மனசுல இருக்க காதல சொல்லிடலாம் தான் ஹீரோவை இங்க கூப்பிட்டுருப்பாங்க. ஹீரோயினும் தங்கி ஹீரோ கிட்ட பேச வர டக்குன்னு மறுபடியும் அந்த கசின் காரி கிட்ட வந்து கால் ஹீரோயின் வந்துட்டு அதை அட்டன் பண்ணாதன்னு சொல்ல ஹீரோவும் அட்டன் பண்ண மாட்டான். ஆனா தொடர்ந்து போன் வந்துகிட்டே இருக்கான். ஹீரோ உடனே ஒரு நிமிஷம் இருந்து அட்டன் பண்ணிட்டு வந்தவன் நம்ம ஹீரோயின் கிட்ட இங்கே வெயிட் பண்ணது நான் வந்துடுன்னு சொல்லிட்டு ஹீரோ போவ ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஏன்னா நம்ம ஹீரோயின் இங்க ப்ரப்போஸ் பண்ணலாம் தான் ஹீரோக்கு வந்திருப்பாங்க. ஹீரோ இங்க வந்துட்டு போன் எடுத்துக்கிட்டு ஒரு பாருக்கு தான் வந்திருக்கான். ஏன்னா இவன் நல்லா சரக்கடிச்சுட்டு பில்ல கூட கொடுக்காம ஹீரோவுடைய நம்பர் கொடுத்து ஹீரோக்கு கால் பண்ணி இங்க வர வச்சிருப்பாப்புல இருக்கு. ஹீரோவுமே வந்து ஏன் இப்படி மானத்தை வாங்குறவா வீட்டுக்கு போலான்னு சொல்லி இவளை கூப்பிட இவளுமே வந்துட்டு இல்ல நான் ரொம்ப குடிச்சிருக்கேன் தாத்தா பார்த்தா திட்டுவாரு, அதனால இங்கே ரூம் எடு நம்ம ரெண்டு பேரும் இங்கே இருக்கலாம்னு சொல்ல ஹீரோ கடுப்பாய் இவளை கூட்டிட்டு போவ. ஆனா இப்ப அங்கதான் வந்துட்டு ஹீரோயினுடைய எக்ஸ் லவருமே இருக்கான். அவன் இந்த மாதிரி ஹீரோ வந்துட்டு இந்த பிள்ளையை கூட்டிட்டு போறத பாக்குறான். இப்ப ஹீரோ என்ன பண்ணா அந்த பார்லயே ஒரு ரூம் எடுத்து இந்த பிள்ளையை போய் படுக்க வைக்க இவளுமே போயிட்டு போதையில போயிட்டு படுத்துக்கிறா. என்னதான் இருந்தாலும் சின்ன வயசு ஸ்வீட் ஹார்ட் ஃப்ரெண்ட் இல்லையா, அதனால நம்ம ஹீரோ பெட்ஷீட்லாம் போத்தி வச்சுட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிட்டான். ஆனா இவன் என்ன பண்ணா ஹீரோவுடைய பேரை சொல்லிக்கிட்டே போதையில வெளியே வர அங்க பார்த்தா ஹீரோயினுடைய எக்ஸ் லவர் நின்னுட்டு இருக்கான் பாருங்க. அது ஹீரோ நினைச்சிட்டு இவன் மாட்டுக்கு என்ன பண்ணா கட்டி பிடிக்கிறான், முத்தத்தை கொடுக்குறான். அவனும் வந்துட்டு எம்மான்றான். பட் ஒரு கட்டத்துல அவனாலே முடியல, அழகான பொண்ணை பார்த்தா எப்படி முடியும். சோ அவனை என்ன பண்ணா அப்படியே ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டு ரெண்டு பேருக்குமே அப்படியே ஒன் நைட் ஸ்டாண்டுமே நடந்துடுது. சோ இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ என்ன பண்ணா ஹீரோயினை உட்கார வச்சுமே ஹோட்டலுக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்க்க ஹீரோயினை காணும். ஹீரோயின் ஹீரோக்காக ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணிருப்பாங்க போல இருக்கு. ஆக்சுவலி அது ரொம்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா லோ ரேஞ்ச் கிஃப்ட் தான். ஒரு பாட்டிலுக்குள்ள ஏதோ ஒரு படகு மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஹீரோயின் கையாலே ரெடி பண்ணி எடுத்து வந்திருக்காங்க. ஹீரோக்கு இதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுது. ஹீரோயின் கிட்ட போவ ஹீரோயின் வீட்டுல அழுதுகிட்டே படுத்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ ஒரு காஸ்ட்லியான ஒரு ஹேண்ட்பேக்கை வாங்கிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுத்து சாரி கேட்க ஹீரோயின் உடனே இப்ப என்ன நான் இதை வாங்கிக்கணும்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா, என்ன காசுனால எல்லாமே சரியாயிடுமா, ஒழுங்கா இங்க இருந்து போயிடு ரூம் விட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ பிடிச்சி திட்டி விட்டுட்டு அந்த பேக்கையும் பிடிச்சி தூக்கி வெளியே போட்டுறாங்க. இன்னொரு பக்கமே போதையில இருந்து எந்திரிச்சு அந்த கசன் காரி ஹீரோயினுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பிடிச்சி திட்டி விட்டுட்டு வெளியே அனுப்பிச்சிட அவனா அவன் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்து ஒழுங்கா எனக்கு காசையாவது கொடுன்னு சொல்லி கத்திட்டு கிடக்குறான். அட கஞ்ச பயிலையே அப்படின்னு வந்து நமக்கு இருக்கும். இங்க நம்ம ஹீரோயினுக்கு கால் வருது. இந்த மாதிரி வந்துட்டு நாங்க கொடுத்தல் ரைம் எல்லாமே முடிஞ்சிடுச்சு, அதனால உங்க வீட்டை நாங்க ஜப்தி பண்ண போறோம்னு பேங்க்காரங்க கால் பண்ண ஹீரோயினுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. வெளியே வந்து பார்க்க அந்த ஹேண்ட்பேக் கிடக்குது. ஹீரோயின் அதை பாக்குறாங்க. ஏன்னா அந்த ஹேண்ட்பேக் எப்படியும் காஸ்ட்லியா தான் இருக்கும், அட்லீஸ்ட் அதை வித்தாவது கொஞ்சம் காசாவது நம்ம ஏற்பாடு பண்ணிப்போமே. அந்த ஹேண்ட்பேக்கை வந்து எடுக்க ஹீரோ பாத்துறான். ஏமா நேத்து நைட்டு தான் அந்த ஹேண்ட்பேக்கை தூக்கி போட்ட, இப்ப என்னன்னா ஹேண்ட்பேக் எடுத்துக்கிற, ஏன் உனக்கு அவ்வளவு இந்த ஹேண்ட்பேக் முக்கியமான்னு கேட்க ஹீரோயின் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு போவ. ஹீரோக்கு லைட்டா டவுட் வருது. பார்த்தா நம்ம ஹீரோயின் எங்கேயோ ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஹீரோ எங்க போறேன்னு கேட்க ஹீரோயின் எதுவுமே சொல்லாம அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருந்து நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ண ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேண்ட்பேக்லாம் சேல் பண்ற இடத்துக்கு வந்தா அந்த ஆள் என்ன பண்ணா பில் இருந்தா கொடுங்கம்மா, கண்டிப்பா உங்களுக்கு காசு தரேன், அதுவும் என்னால வெறும் 50,000 தான் கொடுக்க முடியும்னு சொல்ல ஆக்சுவலி இவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்துட்டு இந்த ஃபேக்கான
ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அதை ஒரிஜினல் ப்ராடக்டா இருந்தாலும் அதெல்லாம் திருட்டு பொருள்லாம் எடுத்துக்கிட்டு கொடுக்குறவங்க பல இருக்கேன். ஆனா இவன் கஸ்டமர் கொடுக்குறப்ப பில்லு வேணும் இல்லையா? ஆனா நம்ம ஹீரோயின் கிட்ட இப்ப பில்லு இல்ல. உடனே வந்துட்டு ஹீரோயின் இல்ல சார் என் கூட ஒருத்தன் ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்துட்டான், அவன் வந்துட்டு எனக்கு இதை கொடுத்தது, அவன் எனக்கு பில் எல்லாம் கொடுக்கல, ப்ளீஸ் வாங்கிக்கோங்கன்னு சொல்ல. ஆனா அந்த ஹேண்ட்பேக் காரன் ஒத்துக்க மாட்டேன்னா ஹீரோயின் வேற கடையில போய் பார்க்கலான்னு வெளியே வர பார்த்தா ஹீரோ இருப்பாரு. ஹீரோ இதை பார்த்துட்டு டென்ஷன் ஆகி நானா உங்ககிட்ட ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்தேன், இந்த பேக்கை நான் எவ்வளவு அன்பா உனக்கு கொடுத்தா நீ இதை கொண்டு வந்து விற்க வந்திருக்கீங்க, உண்மையாவே நீ நானும் ஒன் நைட் ஸ்டாண்ட் வேணா இருக்கலாமா, உனக்கு ஏத்த காசு நான் வேணா கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொஞ்சம் கோவமா கேட்கறான். ஏன்னா நம்ம ஹீரோ காதலோட வாங்கி கொடுத்தது ஹீரோயின் இந்த மாதிரி இன்சல்ட் படுத்துறாளேன்னு சொல்லிட்டு ஹீரோ கோவமா கேட்க நம்ம ஹீரோயினுக்கும் வீட்டை மீட்டுறதுக்கு ஏதாவது காசு வேணுமேன்றதுக்காக ஹீரோ கிட்ட ஆமா எனக்கு காசு வேணும் தான், நீ நானும் வேணா ஒன் நைட் ஸ்டாண்ட் வேணா இருக்கலாமா வரியா அப்படின்னு கேட்க ஹீரோக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுது. இப்ப ஹீரோ நீ காசுப்படுற பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு அங்கிருந்து போவேன். ஹீரோ கிட்ட மாதிரி இந்த மாதிரி பேசிட்டுமே ஹீரோயினுமே உட்காந்து அழுதுட்டு இருக்க. இப்போ அந்த ஹீரோயினுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு பாவம் இதை கசின் கரையுடைய பின்னாடி சுத்திக்கிட்டு நீ நானும் மேரேஜ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா எனக்கு காசு கொடுன்னு சொல்லிட்டு இவளை பிடிச்சி மிரட்டிட்டு இருக்க. யார்கிட்ட என்னடா பேசுறேன்னு சொல்லிட்டு இவ காஃபி எடுத்து பொழிச்சுன்னு இவன் மூஞ்சில ஊத்த. இதனால இவன் செம்ம டென்ஷன் ஆயிட்டான். அவளா இவனை திட்டி விட்டுட்டு காஃபியை ஊத்தி விட்டுட்டு கிளம்பிட்டான். ஆனா இவன் என்ன பண்ணா இந்த பொண்ணு கூட ஒன்னா இருந்தா இல்லையா அதை வந்துட்டு போட்டோ வீடியோஸ்ல எடுத்து வச்சிருக்காமல இருக்க அதை அப்லோட் பண்ணி விட்டுட்டு ஹீரோயினுடைய பேரை கீழே போட்டு விட்டுறான். இவ கடுப்புல போயிட்டு கசின் கறி நம்ம ஹீரோயினை பொழிச்சு நரைஞ்சு என்னடி பண்ணி வச்சிருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க ஹீரோயின் எனக்கு ஒன்னும் தெரியாதே அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனா இவ மறுபடியும் நம்ம ஹீரோயின் அடிக்க வர ஹீரோ தான் வந்து இந்த இடத்துல காப்பாத்துறாங்க. சோ ஹீரோயினுக்கு என்னதான் வந்துட்டு பிரச்சனையா இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாத்திட ஹீரோயின் ஹீரோவை ஹக் பண்ணிட்டு சத்தியமா நான் இதை பண்ணலன்னு சொல்ல. ஹீரோ எனக்கு தெரியும் இந்த மாதிரி சீப்பான வேலையெல்லாம் நீ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல. இப்ப ஹீரோயின் உன்ட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிட்டு போயிட்டு சாரி கேக்குறாங்க. ஹீரோவுமே எதுக்கு சாரின்னு கேட்க ஹீரோயின் எந்திரிச்சு போப்பாக்க ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு சொல்ல. ஹீரோயின் என்ன மன்னிச்சுடே உன்ட்ட இந்த மாதிரி நான் பேசிட்டு இருக்க கூடாதுன்னு சொல்ல. ஹீரோவும் எனக்கு தெரியும் நீ அந்த மாதிரி மனசார பேசிருக்க மாட்டேன்னு, இருந்தாலும் நான் கொடுத்த கிஃப்ட்டை நீ விற்க போனதே எனக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆயிடுச்சு, அதனாலதான் நானுமே உன்கிட்ட அந்த மாதிரி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே சாரி கேட்க. இப்பதான் நம்ம ஹீரோ வந்துட்டு எதுக்காக தாத்தாவுடைய சொத்தை அடையணும்னு பாக்குறதே வந்துட்டு காமிக்கிறாங்க. ஆக்சுவலி வந்துட்டு தாத்தா வந்துட்டு நம்ம ஹீரோ ஒரு அநாத ஆசிரமத்துல இருந்து தான் எடுத்து வளர்த்துருப்பாரு. தாத்தாவுடைய ஃபேமிலியில இருந்தவங்க எல்லாம் இறந்து போயிருப்பாங்க. அந்த கசின் காரியை தவிர்த்து அதாவது இப்ப நம்ம ஹீரோயினுடைய பிளேஸ்ல ஒரு பொண்ணு வந்துட்டு தேடிட்டு இருக்காரு இல்லையா தாத்தா, அந்த பொண்ணு சின்ன வயசுல காணாம போயிருக்கா. ஆனா அதுக்கப்புறமா அந்த பொண்ணு இறந்து போயிட்டாப்ல இருக்கு. ஹீரோ வந்துட்டு இந்த உண்மையை தாத்தா கிட்ட சொல்லலான்னு பாக்குறப்பதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். இந்த உண்மையை தாத்தா கிட்ட சொன்னா தாத்தாவுக்கு மறுபடியும் உடம்பு முடியாம போயிருக்குமேன்னு சொல்லிட்டு ஹீரோ அதனாலதான் நம்ம ஹீரோயினை வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நடிக்க சொல்லி கூப்பிட்டு இருப்பான். எதுக்கு தாத்தாவுடைய சொத்து மேல நம்ம ஹீரோ ஆசைப்பட்டாருன்னா ஏன்னா தாத்தா வந்துட்டு அவருடைய சொத்து எல்லாத்தையுமே அவருடைய பிளட் ரிலேஷனுக்கு மட்டும்தான் வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டு தான் அவருடைய சின்ன வயசுல தொலைந்த ஹீரோயின் இருக்கிற இடத்துல இருந்து அந்த பேத்தியை தேடிட்டு இருந்திருப்பாரு. இப்ப நம்ம ஹீரோ பிளட் ரிலேஷன் இல்லாததுனால தாத்தாவுடைய ஒட்டுமொத்த சொத்துமே வந்து பாத்தீங்கன்னா போகக்கூடிய நிலைமை. சோ பத்தாவதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கசன் காரி வேற ரொம்பவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி திமிர் பிடிச்சவளா இருக்கா. அவளுமே பணத்துக்கு ஆசைப்படுறவதான். பத்தாவதுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே தாத்தாவுடைய சொத்து எல்லாத்தையுமே ஆட்டையை போட தான் பாக்குறாங்க. அதனாலதான் நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயினை நடிக்க கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஹீரோயினை நடிக்க வச்சு ஹீரோயினை கல்யாணம் பண்ணி அந்த தாத்தாவுடைய சொத்து எல்லாத்தையுமே பாதுகாக்கணும் தான் ஹீரோ ஒரு நல்ல எண்ணத்தோடய தான் ஹீரோயின் இங்க நடிக்க கூட்டு வந்திருப்பாரு போல இருக்கு. இப்ப இந்த ஒட்டுமொத்த விஷயத்தையும் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு இதை நீ டைரக்டா தாத்தா கிட்டே சொல்லிடலாம், ஆனா தாத்தாவோடக்கு உடம்பு முடியல, சரி பரவாயில்ல உன் கூட சேர்ந்து நானுமே கோஆபரேட் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்ல. அடுத்த நாள் பார்த்தா இந்த ஹீரோ என்ன பண்ணா யார் உண்மையாவே வந்துட்டு நெட்ல அப்லோட் பண்ணது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கொண்டு வந்து அந்த கசன் காரி கிட்ட சொல்ல அவளா நம்ம ஹீரோ கிட்ட சாரி கேட்கறா. ஆனா நம்ம ஹீரோவா தாத்தாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா தாத்தாவுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாயிடும், தயவு செஞ்சு மூஞ்சிலே முழிக்காதுன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி கசன் காரியை திட்டி விட்டுட்டு போவேன். ஆனா நம்ம ஹீரோயின் உண்மையான பேத்தி கிடையாதுன்ற விஷயத்த அந்த ஷேர் ஹோல்டர் சின்ன கண்டுபிடிச்சிட்டார் போல இருக்கு. ஹீரோயின் கிட்ட இங்க பாருமா நீ தாத்தாவுடைய உண்மையான பேத்தி இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியும், தாத்தா கிட்ட நீயுமே ஹீரோவுமே நடிச்சிட்டு இருக்கீங்க, ஹீரோ எதுக்கு சொத்துக்கு ஆசைப்படுறான்னு தெரியல, உன்னை நடிக்கிறதுக்கு அவன் தானே கூட்டிட்டு வந்தான், நீயா போயிட்டு தாத்தா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுமா, பாவும் தாத்தா அவருக்கு ரொம்ப நெஞ்சு வலிக்குமா அப்படின்ற மாதிரி ஷேர் ஹோல்டர் சின்ன சொல்ல. ஹீரோயினுமே இதெல்லாம் கேட்டுட்டு தாத்தா கிட்ட பேசலான்னு போவ. ஹீரோயினுக்கு ஒரு போன் கால் வருது. என்னன்னா ஹீரோயினுடைய பாட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் ஹீரோயின் வந்துட்டு கதறி கதறி அழுவ. ஹீரோ தான் வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயினுடைய தாத்தாவுடைய வந்துட்டு பாட்டியுடைய இறுதி சடங்கு எல்லாமே நடக்குது. ஹீரோயின் இதுக்கு மேல தன்னுடைய உலகத்துல யாருமே கிடையாது, இதுக்கு மேல எதுக்கு உயிரோடு இருக்கணும், பாட்டிக்காதானே இப்படி ஓடி ஓடி கஷ்டப்பட்டோம், ஹீரோ கிட்ட கூட நடிக்கிறதுக்கு ஓகே சொன்னோம்னு சொல்லிட்டு ஹீரோயின் சாகலான்னு போவ. ஹீரோ தான் வந்து ஹீரோயினை காப்பாத்துனா. இந்த டைம்ல தான் நம்ம ஹீரோயின் கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்றா. இந்த உலகத்துல உனக்குன்னு யாருமே இல்லைன்னு நினைக்காத, உனக்காக நான் இருக்கேன்னு சொல்ல. ஹீரோயின் என்ன சொல்றாங்க, அப்ப நீ என்ன உண்மையாவே லவ் பண்றல, சொத்துக்கு நீ ஆசைப்படல, சரி ஓகேவா நம்ம தாத்தா கிட்ட போயிட்டு எல்லா உண்மையும் பொறுமையா பக்குவமா எடுத்து சொல்லிடலாம்
சொல்லிடலான்னு சொல்ல ஹீரோமே நம்ம ஹீரோயினுடைய காதலுக்காக எத்தனை நாள் தான் தாத்தாவை ஏமாத்திட்டு இருக்காது, தாத்தா கிட்ட போயிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடலான்னு சொல்லிட்டு ஹீரோவுமே நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து முடிவெடுக்க ஹீரோயினும் ஹீரோவும் தாத்தாவை பார்க்கலான்னு வர தாத்தா வந்துட்டு ஏகப்பட்ட கிஃப்ட் எல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு வாங்கி வச்சிட்டு இருக்காரு. எதுக்காகனா பாட்டி இறந்துட்டாங்க இல்லையா, என்னதான் இருந்தாலும் வளர்த்தவங்க இறந்து போயிட்டாங்க, தன்னோட பேத்தி கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக ஹீரோயினுக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுத்தேன், நீ ஒன்னும் கவலைப்படாதமா, பாட்டி எங்கேயுமே போல, உனக்காக வந்துட்டு வானத்துல நட்சத்திரமா உன்னை எப்பயுமே பிளஸ் பண்ணிட்டே இருப்பாங்கன்னு சொல்ல தாத்தாவுடைய இந்த அதீத அன்பை வந்துட்டு பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்ப ஹீரோயின் தாத்தா கிட்ட அழுதுகிட்டே உங்களோட பேத்தி உண்மையான பேத்தி நான் கிடையாது தாத்தா, என்ன மன்னிச்சிடுங்க, உங்க அன்புக்கு நான் ஏத்தவ கிடையாதுன்னு அழுதுகிட்டே போவ தாத்தாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு. ஆனா தாத்தா ஒரு மாதிரியா வந்துட்டு நின்னுட்டு இருக்காரு. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோவுமே வீட்டுல இருந்து வெளியே வந்துட்டான். எங்க போறதுன்னு ஹீரோவுக்குமே தெரியல. தாத்தா வந்துட்டு ஹீரோவை வளர்த்தவர் தான், பட் அதுக்காக ஹீரோ கிட்ட எந்த சொத்துமே இல்லாதனால இப்ப ஹீரோ கிட்டயுமே வீடு எதுவுமே இல்லாதனால ஹீரோ என்ன பண்ணா, கடைசியா என்கிட்ட மிச்சம் இருக்குது என்னோட பாக்கெட்ல இந்த கர்ச்சீப் தான், உன்னோட கண்ணீரை தொடக்கிறதுக்காவது இந்த கர்ச்சீப் யூஸ் ஆகட்டும் இந்தான்னு சொல்ல ஹீரோயினுக்கு போய் இப்ப எங்க போறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். அப்பதான் நம்ம ஹீரோ சரிவா நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்டை விட்டாரு தெரியுமா நம்ம ஹீரோ, அந்த பாட்டியுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த பாட்டி கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல பாட்டி உடனே வந்துட்டு உங்க ரெண்டு பேருக்குமே தங்கறதுக்கு நான் இடம் கொடுக்குறப்பா, வாங்கப்பா என்னோட வீட்டுல தங்கிக்கோங்க, எனக்குன்னு ஃபேமிலி யாரும் கிடையாது, நீங்க எனக்கு கிடைச்ச புது ஃபேமிலின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி நம்ம ஹீரோயினை வீட்டுல தங்க வச்சுக்கிறாங்க. வீட்டுல வந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுமே அவங்க பாட்டியை நினைச்சு ஃபீல் பண்ண அப்படியே ஒரு குட்டி வந்துட்டு சாங் மாதிரி வந்துட்டு பின்னாடி ஓடுது. இந்த சாங்லயே நம்ம ஹீரோவுமே ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறாப்ல. அழகான ஒரு இடத்துல சூப்பரா ரொம்ப கியூட்டா ஒரு வந்துட்டு குட்டி செலிப்ரேஷன் மாதிரி பண்ணி ஹீரோயின் கிட்ட அவருடைய லவ் ப்ரப்போஸ் பண்ண ஹீரோயினுமே ஃபைனல்ல நம்ம ஹீரோவுடைய லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஹாப்பியா அந்த கிராமத்திலே வாழ்ந்துட்டு இருக்க. அப்பதான் நம்ம தாத்தா ஒரு 4-5 நாளுக்கு அப்புறமா எத்தனை நாள் தான் என்கிட்ட இருந்து நீங்க ரெண்டு பேருமே மறைஞ்சிட்டு இருப்பீங்க, ஒழுங்கா வீடு வந்து சேருங்கன்னு சொல்ல ஹீரோயின் வீட்டுக்கு வர ஹீரோயின் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி தாத்தா என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல வர ஹீரோ டக்குன்னு நான் தான் இவ்வளவு நடிக்கிறதுக்கு எங்க கூட்டிட்டு வந்தேன், உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சுன்னா எனக்கு கொடுங்க தாத்தா தண்டனைன்னு சொல்ல தாத்தா இந்த இடத்துல தான் ஒரு விஷயத்த சொல்றாங்க, அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் எப்படி திரும்பப்பா மாறிச்சு, நான் தான்ப்பா மாத்தினேன், ஏன்னா என்னுடைய உண்மையான பேத்தி அந்த கசன்காரி என்ன பண்ணுவோன்னு எனக்கு தெரியும் இல்லையா, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நீ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இதுதான் உன்னுடைய பேத்தின்னு சொன்னா நான் நம்பிடுவேன்னா, எனக்கு என்னுடைய பேத்தி சின்ன வயசுல தொலைஞ்சு போனவன் இறந்து போயிட்டான்றது எனக்கு தெரியும், அப்ப எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுனால நீ வந்துட்டு என்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல முடியாம தவிச்சது எனக்கு நல்லா தெரியும்பான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டே சொல்ல ஹீரோக்குமே இதை கேட்டுட்டு ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுது. தாத்தா நம்ம ஹீரோயினை எதுக்காக அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா இறந்து போன தன்னோட பேத்திக்காக வந்துட்டு வேற ஒரு பொண்ணை பேத்தியா நினைச்சுதான் அக்செப்ட் பண்ணிருப்பாரு. ஆனா அதுக்கப்புறமா ஹீரோயினுடைய உண்மையான பாசத்தை வச்சு நம்ம தாத்தாவுக்கே ஹீரோயினை பிடிச்சி போனதால தான் பேத்தியா ஹீரோயினை அக்செப்ட் பண்ணிருப்பாரு போல இருக்கு. இப்போ நம்ம தாத்தா நீ என்னோட பேத்தியா இருப்பியமான்னு கேட்க ஹீரோயினுமே கண்டிப்பா தாத்தா என்ன மன்னிச்சிடுங்க உங்ககிட்ட நடிச்சதுக்காகன்னு சொல்லிட்டு தாத்தாவை ஹக் பண்ண இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த எக்ஸ் லவர்காரன் ஹீரோயினுடைய கசனை போட்டு வந்துட்டு டார்ச்சல் பண்ணிட்டு இருக்க. அவளா என்ன பண்றா, ஏண்டா என்கிட்டே உன்னோட வேலையெல்லாம் வித்தையெல்லாம் காமிக்கிறியான்னு சொல்லிட்டு இவனுக்கு கொஞ்சம் காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த போட்டோஸ்லாம் வந்துட்டு எடுத்துக்கிட்டு இவனை பிடிச்சி சம்மாடி அடிச்சு இவன் என்ன பண்றா போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துறாப்புல இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோயினுடைய பாட்டி வீட்டுக்கு வந்திருக்காப்ல. பிகாஸ் ஏன்னா நம்ம ஹீரோயின் எதுக்காக அந்த பேக்கை விற்க போனான்ற உண்மையை தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக சோ ஹீரோயினுடைய வந்துட்டு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு செஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோயினுடைய பாட்டி வீடு ஏலத்துல போயிடுச்சுன்றது தெரிஞ்சு ஹீரோ வந்துட்டு ஏலத்துல அந்த பேங்குக்காரங்கிட்ட இருந்து வாங்கி இப்ப அந்த வீட்டை நம்ம ஹீரோயினுடைய பேருக்கே வந்துட்டு மாத்தி ஹீரோயின் கிட்ட கொடுத்த ஹீரோயின் அந்த வீட்டை பார்த்துட்டு அவங்க பாட்டியோட நினைப்பெல்லாம் அந்த வீட்டுல சுத்தி இருக்கும் இல்லையா அதெல்லாம் நினைச்சு பார்த்து எழுதுகிட்டே ஹீரோவுக்கு தேங்க்ஸ் அல்ல. தாத்தா என்ன பண்றாரு, ஹீரோயினுடைய கசனை கூப்பிடுறாங்க. கசன்காரியும் தாத்தா வந்துட்டு நமக்கு தான் எல்லா சுத்தியும் எழுதி கொடுக்க போறாரு போல இருக்குன்னு ரொம்ப சந்தோஷமா வந்தா தாத்தா என்ன பண்றாரு, நான் 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்குமே உனக்கு தான் எல்லா சொத்தையும் எழுதி கொடுக்கணும்னு நினைச்சமா, ஆனா வந்துட்டு இப்ப ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கொஞ்சம் சொத்தை எழுதலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு உயில மாத்தி எழுதியிருக்கேன், இதுதாம்மா புது உயிலே, உனக்கு கொஞ்சம் ஷேர் இருக்கு, ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஷேர், ஹீரோவுக்கு கொஞ்சம் ஷேர், உங்க 3 பேருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் கொடுத்துட்டு தாத்தா ஒரு லாங் ட்ரிப் மாதிரி போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன்னு சொல்ல கசன்காரிக்கு சம கோவம் வந்துட்டு, என்ன தாத்தா நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்களுடைய பிளட் ரிலேஷனுக்கு தானே நீங்க வந்துட்டு சொத்தை முழுக்க கொடுக்கணும்னு நினைச்சீங்க, நான் தானே உங்களுடைய உண்மையான வந்துட்டு பேத்தி, நீங்க எனக்கு தானே சொத்து கொடுக்கணும், நீங்க எப்படி ஹீரோயினுக்கு கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு இப்ப எழுதுன அதாவது நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஷேரை மாத்தி எழுதி வச்சாங்க இல்லையா தாத்தா, அந்த உயில கிழிச்சு போட்டுட்டு பழைய உயில அதாவது தாத்தா 2 மாசத்துக்கு முன்னாடி இவளுக்கு மொத்த சொத்தையுமே டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்திருப்பாரு, அந்த உயில இவ எடுத்துக்க தாத்தாவுக்கு இதை பார்த்துட்டு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. ஆனா இவ என்ன பண்றா, புது உயில கிழிச்சு போட்டுட்டு பழைய உயில எடுத்துக்கிட்டு அங்க வந்து போயிடுறா. தாத்தா ஹார்ட் அட்டாக்ல வந்து அங்க கதறிட்டு இருக்க. இவ தாத்தா கூட கண்டுக்காம வந்து சோ ஆபீஸ்ல இதுக்கப்புறம் நான் தான் சிஇஓ, இப்ப எல்லா சத்துமே என்கிட்ட வந்துச்சு, ஷேர்ஸ் எல்லாமே என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல இருந்து வெளியே போக சொல்ல ஹீரோ மேலே ஒண்ணுமே பேச முடியல. பிகாஸ் ஏன்னா இப்போ வந்துட்டு ஷேர்ஸ் எல்லாமே இப்ப இவகிட்ட இருக்கு இல்லையா. ஹீரோமே ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்கா. தாத்தா எப்படி இப்படி எல்லாம் பண்ணாருன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்தா வீடுமே என் பேர்ல தான் இருக்கு, ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியே போடின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய திங்ஸ் எல்லாம்
பேக் பண்ணி வெளியே அனுப்பிச்சு விட ஹீரோயின் வந்துட்டு நான் போக மாட்டேன், தாத்தாவுக்கு வந்துட்டு இப்போ உடம்பு சரியில்லை, தாத்தா ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, அவர் எந்திரிச்சு வந்தோடனே அவர்கிட்டே பேசிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம், என்னால போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்துட்டு சொல்ல இவன் என்ன பண்றா ஹீரோ கிட்ட வந்து நீ தாத்தாவுடைய சொத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டதுனால இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன், இப்ப சொத்து எல்லாமே என் பேர்ல இருக்கு, நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கோ, நீ ஏன் கூட இரு, உனக்கு சொத்து வேணுமா இல்ல இவ வேணுமா அப்படின்னு கேட்க ஹீரோ உடனே வந்துட்டு ஹீரோயின் தான் வேணும்னு சொல்லுவாருன்னு பார்த்தா ஹீரோயின் பக்கமா திரும்பி நின்றுட்டு ஒழுங்கா நீங்க வந்து கிளம்பிடுன்னு சொல்ல ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நீ என்னையா சொல்றன்னு கேட்க ஹீரோ உடனே ஆமா உன்னதான் சொல்றேன், எனக்கு சொத்து தான் முக்கியம், இங்க இருந்து போன்னு சொல்ல ஹீரோயின் அழுதுகிட்டே அங்கிருந்து போயிட. அப்பதான் தெரிய வருது நம்ம ஹீரோமே நடிச்சிட்டு இருந்திருக்காம்பல இருக்கு. ஏன்னா ஹீரோயின் போன உடனே லைட்டா அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது, இருந்தாலும் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு நீ தான் என்னோட உயிர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கசன் கரையை கட்டி பிடிச்சிக்க. இங்க நம்ம ஹீரோயின் ஹீரோ அங்க பொய்யா நடிச்சான்றது தெரியாம பாவம் உட்காந்து அழுதுகிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் ஹீரோ பண்ண நல்லதுல எங்க பாட்டியோட வீட்டையாவது அவன் என்கிட்ட கொடுத்தானேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுகிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கா. இந்த கசன் கரை என்ன பண்றா ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க இருந்து போயிட்டாலே, அதனால ஹீரோ தன்னோட வலையில சிக்க வைக்கிறதுக்காக ஒரு மாதிரியா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்து ஹீரோ கிட்ட எல்லா சொத்தும் இப்ப என் பேர்ல வந்துருச்சு, இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்க தேவையில்ல, சோ இந்த மாதிரி வந்துட்டு கம்பெனியுமே வித்துடலாம், ஷேர்ஸ் எல்லாத்தையுமே வித்துடலாம், சொத்து எல்லாத்தையும் வித்துட்டு போயிட்டு நீ நானும் போயிட்டு அப்ராட்ல செட்டில் ஆயிடலாம்னு சொல்லிட்டு இவன் பக்கத்துல நெருங்கி வரேன். ஆனா ஹீரோ என்ன பண்ணா சொத்தெல்லாம் வித்துடலாம் ஓகே, பட் ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா நீ நானும் கல்யாணம் பண்ணிக்கலாமே, அதுக்கான எல்லா வேலையுமே நான் போயிட்டு பாக்குறேன், நம்ம நாளைக்கு அதாவது நாளானிக்கே நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம், உனக்கு ஓகேவான்னு கேட்க இவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோ ஆக்சுவலி ஹீரோ வந்துட்டு இப்ப இவன் நெருங்கி வரா இல்லையா, அதை தடுக்கணுன்றதுக்காக தான் கல்யாணன்ற விஷயத்த சொல்லி இருந்திருப்பான். இப்ப நம்ம ஹீரோ நீங்க ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அங்க ஒரு பிளான போட்டுட்டு இருக்க தெரியாம பாவம் வீட்டுல உட்காந்து அழுதுட்டு இருக்கா. காலிங் பெல் அடிக்குது, ஹீரோ தான் வந்திருக்கான்னு நினைச்சு நம்ம ஹீரோனும் ஆசாசியா அழுதுகிட்டே ஓடி போனா அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்விடேஷன் கார்டு வச்சுக்கிட்டு இந்த கசன் காரி நின்னுட்டு இருக்கான். இந்த எனக்கும் ஹீரோக்கும் கல்யாணம், இந்த மாதிரி வந்துட்டு வயிற்றுச்சல்ல வராம இருந்துறாத கண்டிப்பா வந்துருன்னு சொல்ல ஹீரோயின் உனக்கு அவனுக்கு கல்யாணம் தான் நான் ஏண்டி வரணும்னு சொல்லிட்டு அவ முன்னாடி கெத்தா பேசிட்டு வந்து உள்ள வந்து அந்த இன்விடேஷனை பார்த்துட்டு செம்மையா நம்ம ஹீரோயின் அழுதுட்டு இருக்கான். ஹீரோ எங்க போயிட்டு வரேன்னு கேட்க என்னோட ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கசன் காரி சொல்ல சரி ஓகே நான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல சீக்கிரமா எல்லா வேலையுமே பாரு அப்படின்னு சொல்ல அடுத்த நாள் பார்த்தா நம்ம ஹீரோயின் அழுதுட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா ஜம்முன்னு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. என்னமா பண்ணிட்டு இருக்க, நடக்க போறது ஹீரோடைய கல்யாணமா, போயிட்டு ஸ்டாப் பண்ண போறியா அப்படிதான் நம்ம மனசுல ஓடிட்டு இருக்கோம். இங்க நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க அந்த கல்யாணத்துக்கு வந்துடுறாங்க. வந்தாங்க மீடியாக்காரங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எல்லாரும் முன்னாடியும் ஹீரோ தான் என்ன வந்துட்டு நான் ஒரு அதாவது அன்னோன் வந்துட்டு பெய்டு ஆர்டிஸ்ட் என்ன காசு கொடுத்து என்ன கூட்டிட்டு வந்தா இந்த மாதிரி தாத்தாவுடைய சொத்தை அபகரிக்கிறதுக்காக. இப்போ வந்துட்டு தாத்தாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, தாத்தா வந்துட்டு இந்த மாதிரி எல்லா சத்தையுமே இவ பின்னாடி இவ பேர்ல எழுதி வச்சதுனால இப்ப என்ன விட்டுட்டு இவளை கல்யாணம் பண்ண போறான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எல்லார் முன்னாடியும் சொல்ல மீடியாக்காரங்க எல்லாம் இது உண்மையான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினை திட்டுறான். எதுக்காக இந்த மாதிரி சொன்னேன்னு சொல்ல ஹீரோயின் பொழிச்சு நம்ம ஹீரோ வரைஞ்சிட்டு ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, என்ன நீ ஏமாத்தினால உனக்கு இந்த தண்டனை தேவைதான் அப்படின்னு சொல்ல ஹீரோவுமே ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே ஐயோ நம்ம பிளான வேற இவ புரிஞ்சுக்கலேன்னு சொல்லிட்டு வெளியே போவ. அப்பதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா கல்யாணமும் ஸ்டாப் ஆயிடுது. இவ வந்து என்ன மாதிரி பண்ணி விட்டுட்டா பாரு, நம்ம கல்யாணத்தையே ஸ்டாப் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இவ புலம்பிட்டு இருக்க. டக்குன்னு நம்ம ஹீரோ நீ தானே அவளை கல்யாணத்துக்கு கூப்பிட்ட, எதுக்கு தேவையில்லாம கூப்பிட்ட, சரி ஓகே நீ ஒண்ணு கவலைப்படாத, நம்ம சொத்தெல்லாம் இங்க இருந்து எடுத்துட்டு நம்ம வேணா ஃபாரினுக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கசன் கறி கேட்க ஹீரோமே சரி ஓகே நீ சொல்றது ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாளே இவ வந்துட்டு கம்பெனி எல்லாத்தையுமே வந்துட்டு விற்கிறதுக்காக வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க கிட்ட கான்ட்ராக்ட் பேப்பர்ல சைனை போட்டுட்டு இருக்கா. அங்கதான் நம்ம ஹீரோயின் வராங்க. எப்படி மேடம் இந்த கம்பெனியுடைய வந்துட்டு ஷேர்ஸ் வந்துட்டு முக்காவாசி என் பேர்ல தான் இருக்கு, நீ எப்படி இந்த ஷேர்ஸ் விப்ப அப்படின்னு ஹீரோயின் வர. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலி வந்துட்டு தாத்தாவுடைய அந்த ஸ்டடி ரூம்ல ஒரு வந்து பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமரா இருக்கும் போல இருக்கு. இவ வந்துட்டு கிழிச்சு போட்டு அந்த பழைய உயில அதாவது புது உயில எடுத்துட்டு போயிருப்பா. பட் ஆனா வந்துட்டு அந்த சிசிடிவி கேமராவை பார்க்காத போனதுனால ஹீரோயின் அதை கண்டுபிடிச்சு அதோடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து இப்போ வந்துட்டு இந்த சொத்துல இருக்க அதாவது இந்த ஷேர்ஸ் எல்லாமே முக்காவாசி என் பேர்ல இருக்கனால என்னோட அனுமதி இல்லாம இந்த ஷேர்ஸை விற்க முடியாதுன்னு சொல்ல அவ்வளவுதான், யார் வீட்டு சொத்தை யாரடி அபகரிக்க பாக்காத அனாத நாயே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கசன் காரி அடிக்க வர ஹீரோ வந்து ஹீரோயினுடைய கையை பிடிச்சிக்கா. நீயுமாடான்னு கேட்க ஹீரோ ஆமா நானும் இத்தனை நாள் அதுக்காக தான் வந்துட்டு சும்மா உன் கூட நடிச்சேன்னு சொல்ல. அவ்வளவுதான் இப்போ உடனே ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது, தாத்தாவுக்கு முழிப்பு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே இவளை விட்டுட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் தாத்தா கிட்ட போய் பேச தாத்தா நம்ம ஹீரோ தான் கூப்பிடுறாப்ல. என்னதான் இருந்தாலும் வந்துட்டு அவ என்னோட பேத்திப்பா, அவளை வந்துட்டு போலீஸ்ல எல்லாம் புடிச்சு கொடுக்க வேண்டாம், அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட தாத்தா சாரி கேட்க உடனே நம்ம ஹீரோ ஐயோ தாத்தா என்ன பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, அவளை நாங்க ஒண்ணுமே பரல அப்படியே கம்பெனில விட்டுட்டு தான் வந்திருக்கோம் தாத்தா அப்படின்னு சொல்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த கசன் காரி ஹீரோ கிட்ட வந்து நடிக்கிறா. நான் வேணா ஹீரோயினை கூட ஏத்துக்கிறேன், தயவு செஞ்சு வந்துட்டு என்னை விட்டுட்டு போயிடாத, எனக்கு நீ ரொம்ப வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து நடிக்க. ஹீரோ நான் எல்லாத்தையுமே வந்துட்டு மன்னிச்சிடுவேன், பட் ஆனா தாத்தாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து நீ விட்டுட்டு போன பத்தியா அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய கையை பிடிச்சிட்டு போவ. அவளும்
அவ்வளவுதான் இவளுக்கு உச்சக்கட்ட கோவம் வந்துடுது. தனக்கு கிடைக்காதவன் வேற யாருக்கும் கிடைக்க கூடாது, இவ இருக்கிறதுனால தானே இவன் இந்த மாதிரி பண்றான்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல வண்டி ஏத்தி வர அந்த இடத்துல ஒரு பெரிய ஆக்சிடென்டே நடக்குது. பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே தூரம் போய் விழுந்துடுறாங்க. பட் ஆனா ஆக்சிடென்ட் நடந்தது என்னமோ நம்ம ஹீரோக்கு தான். ஏன்னா ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹீரோ தான் நடுவில் வந்துருப்பான். இப்படியே 1 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோக்கு தலையில செமையா அடிபட்டதுனால ஹீரோ கோமாக்கு போயிட்டான். 1 வருஷமா நம்ம ஹீரோயினும் தாத்தாவும் தான் கம்பெனியை பாத்துக்கிறாங்க. டெய்லியும் வந்து நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேச ஒரு நாள் அப்படிதான் நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி நான் உன்னை எவ்வளவு திரும்ப மிஸ் பண்ணேன், தயவு செஞ்சு எந்திரின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க பாருங்க. தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்து ரூம்ல போயிட்டு தண்ணி பாட்டில எடுத்துட்டு வரதுக்குள்ள ஹீரோ அந்த இடத்துல காணோம். என்னடா ஹீரோவை காணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இங்கன்னு போய் தேடி பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ ஒரு ஜன்னல் கிட்ட நின்னுட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோயின் அப்படி கண் கலங்கி போயிட்டு பார்க்க நம்ம ஹீரோவுமே ஹீரோயினை பாக்குறான். ஹீரோயின் அழுதுகிட்டே நான் உன்னை எவ்வளவு தெரியுமா மிஸ் பண்ணேன், உனக்கு எந்திரிக்கிறதுக்கு இவ்வளவு நாள் ஆச்சான்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஹீரோவை ஹக் பண்ண ஹீரோ கிட்ட இருந்து ஒரு ரியாக்ஷனையுமே காணோம். என்னன்னு பார்த்தா ஒருவேளை நம்ம ஹீரோ எல்லாத்தையும் மறந்துட்டானா தெரியல. பட் ஆனா லாஸ்ட்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றதோட இந்த டிராமா இப்படியே முடியுது. ஆக்சுவலி வந்துட்டு இதோட சீசன் 2 வரும்னு நினைக்கிறேன். ஹீரோ மறந்துட்டானா இல்ல நீ எப்படி இருக்குன்னு கேட்க வந்தானான்றதே நமக்கு தெரியாம மண்டையை குழப்பி விட்டு டைரக்டர் முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் சீசன் வந்தாலும் கண்டிப்பா நம்ம சேனல்ல நம்ம பார்க்கலாம். டாடா பை, see you.